வியூவர்ஸ் வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 7th லெசனான இந்திய பொருளாதாரம் குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லெசன் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த போர்ஷன் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னா இந்த 7th லெசன்ல தான் கவர் ஆகுது. சோ அதனால இந்த லெசனை வந்து நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் கஷ்டமா ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட், ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். யார் யாருக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா புரியாம படிக்கிற எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். சோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டதுதான் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அப்ப இந்த லெசன் நீங்க படிக்கும் பொழுது நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்த விஷயங்களை தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களோட லிங்க் பண்ணி இந்த லெசனை படிச்சீங்க, இந்த சப்ஜெக்ட படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். பைகாட் பண்ணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பாக்குறோம். பொருளாதாரம், பொருளியல் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு. ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா எக்கனாமிக்ஸும் எக்கனாமியும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா ரெண்டுமே வெவ்வேறு. சோ எப்படி இது வேறுபடுது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லெசனுக்குள்ள கொடுத்திருக்க கூடியது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருளியல் அப்படின்னா என்னன்னா இந்த பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு சில கோட்பாடுகள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும். சோ அதை பற்றி படிக்கக்கூடியதுதான் வந்து பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நம்ம பயன்படுத்தி ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம், ஒரு அவுட்கம் வருது அப்படின்னா அதைத்தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி சயின்ஸ்ல லாஸ் இருக்கு, தியரிஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த தியரிஸ் லாஸ் எல்லாத்தையுமே இருக்கு. அதை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா அது சயின்ஸ். பட் அதை அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, சோ அந்த ரிசல்ட்டை தான் இந்த இடத்துல பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான கோட்பாடுகள், கொள்கைகளை பற்றிய படிப்பை பொருளியல் அப்படிங்கிறோம். அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றியதனால் வரக்கூடிய அந்த அவுட்கம் இருக்கு பாருங்க, அதைத்தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை விட இன்னொரு விஷயமும் இந்த லெசன்ல இருக்கும். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம். இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைப்போம்னா வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒண்ணுதானே, வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு தானே மீனிங் அப்படின்னு நினைப்போம். பட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது வேற, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வேற. அதாவது எக்கனாமிக்கல் growthங்கிறது வேற, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ங்கிறது வேற அப்படின்றாங்க. சோ இது குறித்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓன சுந்தர் பிச்சை அவர்கள் இந்தியன் எக்கனாமிய பத்தி ஒரு கூற்று கொடுத்திருக்காரு. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கமுறை பொருளாதாரத்துல இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்றாங்க. அது என்ன இலக்கமுறை பொருளாதாரம் அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறது. சோ இந்த டிஜிட்டல் எக்கனாமில இந்தியாங்கிறது வந்து ஒரு குளோபல் பிளேயரா இருக்கு, மத்த உலக நாடுகளோட போட்டி போடக்கூடிய ஒரு குளோபல் பிளேயராக எக்கனாமில இருக்கு அப்படின்றாரு. ஓகேங்களா? இது இந்த கூற்று கொடுத்துட்டு கூட யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம், சுந்தர் பிச்சை அவர்களுடைய கூற்று. இப்போ பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி அளவிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சுதான் அளவிடுவோம். அப்போ ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அந்த வேர்ட்லயே கொடுத்துட்டாங்க. ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த நாட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சாங்களோ அதோடைய பண மதிப்பு அப்படிங்கறது அந்த சென்டென்ஸ்லயே நம்மளுக்கு மீனிங் புரியுது. பட் அது மட்டும் கிடையாது. சோ இதுல பணிகளுடைய மொத்த பண மதிப்பையும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு 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 1 இயர்னு எடுத்துக்கோங்களேன். சோ அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் எவ்வளவு பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது, அதோடைய பண மதிப்பு, அது மட்டும் இல்லாம பணிகள் துறையில இருந்து எவ்வளவு இன்கம் ஆனது அந்த நாட்டுக்கு வருது அப்படிங்கறதையும் சேர்த்ததுதான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிம்பாங்க. அது என்ன மேம் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர். சோ நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறேன். அந்த பொருளை நான் யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கன்சியூமர் கிட்ட, நுகர்வோர் கிட்ட கொண்டு சேர்க்கணும். சோ அப்ப நான் மேனுஃபேக்சரிங்கோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்க தான் கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. சோ அப்ப இந்த இடைப்பட்ட ஒரு
கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அதை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பணிகள் துறை அப்படிங்கிறவங்க. சோ இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பொருள கன்சியூமருக்கு எடுத்துட்டு போணும். அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது என்கிட்ட ஒரு பொருள வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த பொருளுக்கான சர்வீஸ், இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. அந்த லேப்டாப்ல வந்து ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, மேனுஃபேக்சர் ஓகே, சேல்ஸ் கன்சியூமர் ஓகே. இந்த ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது நம்ம அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்றோம். அப்ப அந்த சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்றோம். சோ அப்ப அந்த பொருள் இந்த மார்க்கெட்ல நிலையா வந்துட்டு விக்கணும் அப்படின்னா சர்வீஸ் கரெக்டா இருக்கணும். சோ அப்ப அந்த சர்வீஸ் குடுக்குறாங்க பாருங்க, அது எல்லாமே இந்த பணிகள் துறைக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மூலமா மட்டும் வர்றது கிடையாது. இந்த மாதிரி இன்டர்மீடியேட்னாலையும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நாட்டுக்கு வருமானமானது வரும். இத இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க. சோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி வச்சிருக்கும் பொழுது அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். சோ அந்த ஏர்னிங்ஸ் நம்மளுடைய நாட்டு வருமானத்துல ஆட் பண்ணுமில்ல. ஏன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஏர்னிங் தானே. சோ அப்படிங்கும் பொழுது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வரக்கூடியது எல்லாமே அந்த பணிகள் துறையில இருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ்னு அர்த்தம். சோ அப்ப அதையும் தான் நம்மளுடைய நாட்டு வருமானத்துல ஆட் பண்றோம். அப்படிங்கும் பொழுது இந்த நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுடைய பணமதிப்பை மட்டும் எடுத்துக்க கூடாது. பணிகள் துறையின் மூலமாக இந்த நாட்டிற்கு வரக்கூடிய வருமானத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த சோர்ஸ் தான். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பண்டங்கள் அதோடைய பணமதிப்பு, அது மட்டும் இல்லாம பணிகள் அதோடைய பணமதிப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்றது. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி. அதாவது இப்போ பண மதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரமானது வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட அதிகமான பண மதிப்பு கொண்டதா இருக்கு, உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து அதிக அளவு இருக்கு அப்படின்னா அப்ப பொருளாதார வளர்ச்சி அடையுது அப்படின்றாங்க. அப்ப பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டும் குறிப்பிடாமல், அதாவது அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமே குறிப்பிடுவது அன்றி, அந்த நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நல்வாழ்வையும் உள்ளடக்கியது அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும். அண்ட் வளர்ச்சி மட்டும் இல்லாம அந்த பொருளாதார வளர்ச்சியினால அந்த நாட்டில் அந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றம் ரெண்டையும் சேர்த்ததுதான் முன்னேற்றம் அப்படின்றாங்க. அப்ப முன்னேற்றம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சி பிளஸ் மாற்றம். இப்போ ஒரு நாட்டுடைய பண மதிப்பானது, உள்நாட்டு உற்பத்தியுடைய மதிப்பானது உயருகிறது. அந்த பொருளாதாரம் உயருகிறது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த மாற்றமும் வளர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்ததுதான் முன்னேற்றம் அப்படிங்கிறாங்க. பட் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி அந்த பண மதிப்பை மட்டும் வைத்திருக்கக்கூடியது. அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குவான்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். குவான்டேட்டிவ் அப்படின்னா அளவை பொறுத்தது. எவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு, எந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்ததுதான் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. அதுவே முன்னேற்றம் அப்படிங்கிறது குவான்டேட்டிவ் ஆஸ் வெல் as குவாலிட்டேட்டிவ். அது என்ன குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா, குவாலிட்டி அப்படின்னா தரம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அளவு மட்டும் இல்லாம அளவும் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பண மதிப்புடைய அளவு உயர்வதனால அந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கும். அந்த குவாலிட்டியும் அதிகரிச்சிருக்கும். சோ இத ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து முன்னேற்றம். அப்போ ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் அளவிடலாம் அப்படின்னா, அதற்குன்னு ஒரு சில அளவீடுகள் இருக்கு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதுக்கு அடுத்தது வாழ்க்கை தர குறியீடு, அடுத்தது நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இத பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில்டா அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ஒரு நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அளவிடணும் அப்படின்னா அதற்காக ஒரு சில குறியீடுகள்லாம் இருக்கு. ஒண்ணு மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அடுத்தது வாழ்க்கை தர குறியீடு, அடுத்தது இந்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சா பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அப்படின்னா, சோ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பண மதிப்பு. ஒரு பொருள் உற்பத்தி செய்யறோம், அதுக்கான பண மதிப்பு. ஒரு சேவை ஒரு நாட்டுல இருந்து கொடுக்கறோம், அப்ப அந்த சேவைக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது. சோ இதெல்லாம் சேர்த்தது அந்த பண மதிப்பை அந்த அளவை பொறுத்ததுதான் பொருளாதார வளர்ச்சி. ஆனா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த பண மதிப்பு மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சியினால், அந்த பொருளாதார வளர்ச்சியினால் அந்த நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள், அதாவது சமூகத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றங்களையும் உள்ளடக்கியதுதான் பொருளாதார முன்னேற்றம். சோ இந்த
ஒரு நாட்டுடைய மக்கள் வாழ்க்கை தரத்தை அளவிடுதல இந்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த டேர்மையே பூட்டானை சேர்ந்த பூட்டானுடைய 4வது மன்னரா இருந்த சிக்மே சிங்கே வாங்சு அப்படிங்கிறவர் தான் 1972ல உருவாக்குறாரு இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு டேர்மியை. ஓகேங்களா? இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், ஒரு நாட்டுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த நாட்டுல ஒரு சிறந்த நிர்வாகம் இருக்கணும். அப்பதான் அந்த நாட்டுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கணும். அப்ப பாதுகாப்பு இருந்தாதான் எந்த ஒரு அயல் நாட்டினருடைய துன்புறுத்தலும் இல்லாம மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்க முடியும். சோ அதுதான் இங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நிலைத்த முன்னேற்றம். அது என்ன நிலைத்த முன்னேற்றம்னா, பொருளாதாரத்துல நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும். நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா வறுமையில திண்டாடிடுவாங்க. அப்ப வறுமையில இருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். சோ அதனால நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும், அந்த நாட்டுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், கலாச்சார மேம்பாடு இருக்கணும், சிறந்த நிர்வாகம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஓகேங்களா? சோ இதான். அப்ப இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணதுதான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அதாவது இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த நாடு எத்தனாவது நாடா இருக்கு மகிழ்ச்சியில அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகளை வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த 2 ஃபேக்டர்ஸை வச்சுதான் இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரீஸையும் 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வளர்ந்த நாடுகள், இன்னொன்னு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அது என்ன வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகள் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்மயமான நாட்டைத்தான் வளர்ந்த பொருளாதார நாடு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் இதெல்லாமே வளர்ந்த நாடுகள். ஓகேங்களா? அப்ப முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா என்னன்னா, இதற்கு அப்படியே ஆப்போசிட். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடியவங்களைத்தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் ஒரு நாட்டுல இருக்கும்? நிலம் இருக்கும், சுரங்கங்கள், கனிமங்களை வெட்டி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம மனித வளம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இதனாலதான் முன்னேறுறோம். சோ உழைப்புனாலதான் ஊதியம் கிடைக்குது. அந்த ஊதியத்தினாலதான் நாட்டு வருமானம் முன்னேறுது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது அந்த உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நிலம் ஒரு வளம், மண் அப்படிங்கிறது ஒரு வளம். அது மட்டும் இல்லாம பல வகையான கனிம வளங்கள் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம மனித வளம் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா ஒரு பொருளை ஒரு நல்ல ப்ராடக்டா கொண்டு வரது யாரால முடியும் அப்படின்னா ஒரு மனிதனாலதான். புது புது பொருட்களை உண்டாக்குறாங்க. அப்ப அந்த மனிதனுடைய அந்த அறிவை பயன்படுத்துகிறாங்க. அந்த அறிவு தான் மனித வளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அதனாலதான் நம்ம பல டெக்னாலஜியை கண்டுபிடிச்சோம். பல டெக்னாலஜினாலதான் ஒரு நாட்டுடைய வருமானமானது இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப இந்த வளங்களை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த நாடு பின்தங்கிய நிலையில இருக்கும். அப்ப பின்தங்கிய நிலையில இருக்கும் அப்படின்னா அதோடைய வருமானம் குறைவாக இருக்கும். அப்ப அதோடைய வருமானம் குறைவாக இருக்கும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய தலா வருமானம் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப முழுமையாக அந்த நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்தாமல் இருப்பது, குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளைத்தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம். அதுவே முழுமையாக அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளை வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ். இது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னா பிரசன்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது இதை இன்னொரு நேம்லயும் சொல்றாங்க. என்னன்னா 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. அது என்ன அப்படின்னா முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய இந்த நாடுகளைத்தான் 3ஆம் உலக நாடுகள். ஏன்னா இன்னும் பின்னாடி இருக்கு, இன்னும் வளரணும். சோ அப்ப வளர்ச்சி கம்மியா இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நாடுகளை
வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அல்லது மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு அழைப்பார்கள். அடுத்தது இந்திய பொருளாதாரம். இந்த IMF உடைய அறிக்கையின்படி இந்தியாவுடைய பொருளாதாரம் வேர்ல்டு லெவல்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 5th பிளேஸ்ல இருக்கு. அதாவது உலக பொருளாதாரத்துல இந்தியா 5வது இடத்தை கைப்பற்றி இருக்கு. சோ இதுல வந்துட்டு நம்மளுடைய புக்ல 7வது இடம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாஸ்ட் டேட்டா. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஜியாகிரபியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்டரி மாதிரி கிடையாது. ஏன்னா ஹிஸ்டரிங்கிறது முன்னாடி இருந்தது. சோ அதோட முடிஞ்சிச்சு. ஆனா எக்கனாமிக்ஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஜியாகிரபி. ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாறலாம், ஜியாகிரபில மாற்றம் ஏற்படலாம். அப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆயிருக்கக்கூடியது. அப்ப 2024 and 2025 பினான்சியல் இயர் படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உலக அளவுல 5வது பொருளாதார நாடாக இருக்கு. ஓகேங்களா? சோ இது குறித்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருப்பாங்க. நம்மளுடைய எக்கனாமி வந்து 5th எக்கனாமியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நம்ம அடிக்கடி ரீல்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். அதை வச்சாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்போ நம்ம 7% பொருளாதார வளர்ச்சியோட இந்த 5வது இடத்தை உலக அளவுல நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமானது பின்னாடியில இருந்து கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் இருக்கு, நிலையானதாகவும் இருக்கு, வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவிலும் கொண்டிருக்கு. ஆனா இவ்வளவும் இருந்து கூட நம்ம இன்னும் பின்னாடி இருக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகளும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றோம். அதாவது நம்ம பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்திருக்கு. 7வதா இருந்தது 5வதா இப்ப மாறி இருக்கு அப்படிங்கிறோம். சோ நம்மளுடைய புக்குடைய எடிஷன் மாறதுக்குள்ள நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்ம முன்னாடி வந்துட்டோம். சோ அப்படிங்கும் பொழுது பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? வளர்ச்சி தான். அப்ப பொருளாதார வளர்ச்சி இருந்தாதான் பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சி நீடித்ததாகவும் நிலையானதாகவும் அந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரியும் தான் நம்மளுடைய நாடானது இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரி இப்பவும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கே தவிர டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு வரல. ஓகேங்களா? இதற்குன்னு ஒரு சில காரணங்களும் இருக்கு. அதை எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு, முன்னேறிய நாடு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், அதாவது தலா வருமானமானது அதிகமாக இருக்கும். ஆனா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல தலா வருமானம் என்னவா இருக்கும்? குறைந்து இருக்கும். சோ அது அடுத்தது உயர்ந்த வாழ்க்கை தரம், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தது முழு வேலை வாய்ப்பு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனா நம்ம இந்தியாவுல வேலை வாய்ப்பு முழுவதுமா இருக்கா அப்படின்னா இல்ல. பிகாஸ் அதனாலதான் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கும். இன்னும் நம்ம முன்னேறிய நாடுகள் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரல. 5th எக்கனாமிக்கு தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தொழில்துறையுடைய ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம். பல நாடுகள் இருக்கக்கூடிய டெக்னாலஜி இனி இந்தியாவுக்கு வரல. சோ அப்படிங்கும்பொழுது நம்ம பின்தங்கி இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம என்னதான் நீடித்த நிலையான அண்ட் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் பின்னாடி இருக்கும். அதற்கான காரணங்கள் தலா வருமானம் உயரல, முழு வேலை வாய்ப்பு இல்ல, டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது எல்லாம் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேறிய நாடு அப்படின்னா தொழிற்சரிவு இருக்கணும், அதிக நுகர்ச்சி நிலை இருக்கணும், அதிக நகரமயமாதல் இருக்கணும், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, இதெல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அரசியல் நிலைத்தன்மை இருக்கணும், நல்ல ஆட்சி இருக்கணும். நல்ல ஆட்சி இருந்தாதான் மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. மக்கள் நிம்மதியா இருந்தாதான் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து அது கடைசி ஸ்டேஜுக்கு முன்னேறிய ஒரு நாடாக இருக்க முடியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான். சோ இதுல நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது இந்த 5th பிளேஸ் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 2024-25 இது 25 ஜான்ல நம்ம போடுறோம். ஓகேங்களா? சோ இதற்கப்புறம் நீங்க எப்பயாவது பார்க்கும் பொழுது அந்த இயர்ல நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி வேர்ல்டு லெவல்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு படிங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்தது 7.3ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் என்னென்ன, அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய பொருளாதாரத்துடைய வலிமை என்ன, வலிமையின்மை என்ன, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அண்ட் நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது தான் இந்த பகுதியில் நம்மளுக்கு டெப்தா கொடுத்திருப்பாங்க. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரமானது ஒரு கலப்பு பொருளாதாரம்.
அது என்ன கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா, தனியார் துறைகள் மூலியமாவும் நம்மளுக்கு வருவாய் கிடைக்கும். பொதுத்துறை மூலியமாவும் வருவாய் கிடைக்கும். அப்ப தனியாரும் நம்மளுடைய நாட்டு வருமானத்திற்கு ஒரு முக்கிய பங்களிக்கிறாங்க. பொதுத்துறை அப்படின்னா அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய துறைகள். சோ அது மூலியமாவும் நம்மளுக்கு வருவாய் வருது. அப்ப இதத்தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன? தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவதைத்தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு குறிப்பிடுறோம். நம்மளுடைய நாட்டுல பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னா என்னன்னா, முன்பு எல்லாம் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. வணிகம் செய்யும் பொழுது இந்தந்த லைசென்ஸ் இருக்கணும். இவங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் நெறைய இருந்துச்சு. சோ அந்த கட்டுப்பாடுகள்லாம் கலைத்து எல்லாருமே தாராளமாக வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. சோ அததான் வந்து பொருளாதார தாராளமயமாக்கல் அப்படிங்கிறாங்க. சோ இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் தான் தனியார் துறைகளுடைய வளர்ச்சி இந்த நாட்டுல அதிகரிச்சுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த தனியார் துறையுடைய வளர்ச்சியும் பொதுத்துறையுடைய ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாக இருக்கிறது. எது அப்படின்னா இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் தான். இந்த தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து இணைந்து தான் செயல்படுகிறார்கள். இன்றளவுமே வந்து ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்டோட வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. மெர்ஜ் பண்ணி தான் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அதனால இன்கம்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதற்கான காரணம் இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா வேளாண்மையுடைய முக்கிய பங்கு அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு துறைனா இந்த வேளாண்மை துறையை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல 60% மக்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக எதைத்தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மையைத்தான் நம்பி இருக்கிறாங்க. அப்போ இந்த வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடியவர்கள் நிறைய பேர் 60% மக்கள் வந்து இந்த வேளாண்மையை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் எக்கனாமியோடைய மொத்த பொருளாதாரத்துல, அதாவது நம்மளுடைய இந்த நாட்டுடைய மொத்த பொருளாதாரத்துல 17% நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 17% வேளாண்மை துறையில இருந்து மட்டும் தான் கிடைக்குது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல 17% எங்க இருந்து வருது அப்படின்னா, வேளாண்மை துறைங்கிற ஒரு தனி துறையில இருந்து மட்டுமே நம்மளுக்கு அவ்வளவு வருமானமானது கிடைக்கிறது அப்படின்றாங்க. அப்போ பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையும் அடைந்துள்ளது. அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி பசுமை புரட்சி அப்படிங்கிறது என்னன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதனால வந்து ஈல்டு பாதிச்சுச்சு. ஒரு காலத்துல வந்து உரங்கள் இல்லாதனால மண்ணுல வந்து சத்துக்கள் இல்லாதனால ஈல்டு பாதிக்குது. அதே மாதிரி பூச்சிகள் தாக்கத்தினால ஈல்டு பாதிச்சுச்சு, விளைச்சல் பாதிச்சுச்சு. சோ அந்த காலகட்டங்கள்ல தான் இந்த பசுமை புரட்சியானது வந்துச்சு. அப்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி அதிக அளவு அந்த பூச்சிகள் தாக்கத்திலிருந்து நம்ம பயிர்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதனால விளைச்சல் அதிகமா இருந்துச்சு. சோ அதுதான் வந்து பசுமை புரட்சி அப்படின்னும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபெர்டிலைசர்ஸையும் இது பெஸ்டிசைட்ஸையும் நம்ம போடும்போது நம்ம கவனிக்கல. மண் இதனால ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது. சோ அப்ப மண்ணு ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஈல்டுக்கு அப்புறம் உங்களால அந்த மண் வந்து வளம் இல்லாததா போயிடும். அப்ப வளம் இல்லாத மண்ணுன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பயிர் அந்த மண்ணுல விளைச்சீங்க அப்படின்னா, அது விளையாது. விளைச்சலை கொடுக்காது. சோ அப்படி இருக்கும் பொழுது, பசுமை மாறா புரட்சி அப்படிங்கிறது வந்துச்சு. அது என்ன பசுமை மாறா புரட்சின்னா, இந்த மாதிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தினாலும் கூட அந்த மண்ணிற்கு ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கிற மாதிரியான பொருட்களை கொண்டு விவசாயத்தை கொண்டு போனாங்க. சோ அதனால அந்த பசுமையானது எப்பொழுதும் மாறாமல் அந்த மண்ணின் வளமானது பாதுகாக்கப்படுற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுதான் பசுமை மாறா புரட்சி அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாம உயிரி தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த விதைகள வந்து கலப்பு பண்றது, அதன் மூலியமா ஈல்டு அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பூச்சிகள்லாம் வர்றதுக்கு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாம உயிரி பூச்சிக்கொல்லிகள பயன்படுத்துறாங்க. அதாவது கெமிக்கல்ஸா இல்லாம உயிரிகளையே வந்துட்டு பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாரிலாம் பண்ணும்பொழுது மண்ணுடைய வளமானது பாதுகாக்கப்பட்டுச்சு. சோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்னால நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ததோடு மட்டுமல்லாமல், அதை விட கொஞ்சம் அதிக அளவே நம்ம வந்து உற்பத்தி செய்றோம். அப்ப நம்மளுடைய தேவையை தாண்டி இருக்கக்கூடியதை தான் இந்த உபரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உபரியை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். அந்த பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளுடைய தோல்கள் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது. அதாவது இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம என்ன பண்றோம்? ஏற்றுமதி பண்றோம். ஏற்றுமதி பண்ணி பிற நாடுகள்ல விற்கிறோம். சோ அப்படிங்கும் பொழுது அதன் மூலியமா நம்மளுடைய உபரி பொருட்களை தான் அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சு நம்ம விற்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு அது மூலியமாவும் ஒரு குறிப்பிட்ட வருமானமானது
கிடைக்கிறது. சோ அப்ப இந்த வேளாண்மை துறையானது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய சந்தை அப்படின்றாங்க. முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. அதாவது நம்ம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நாட்டுடைய சந்தையானது பல நாடுகளுக்கு வாய்ப்புகளை தருகிறது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நிய பொருட்கள கொண்டு வந்து நம்மளுடைய சந்தையில சேல்ஸ் பண்ண முடியுது. அதற்கான பெர்மிஷன்ஸ நம்ம குடுக்குறோம். பல பொருட்கள இறக்குமதி செய்றோம். பல அந்நிய பொருட்கள இறக்குமதி செஞ்சு, அந்த பொருட்கள நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம சேல் பண்றோம். அப்படிங்கும்பொழுது அந்த பொருட்கள், அந்நிய பொருட்களுக்கு ஒரு சந்தையாக இந்தியா இருக்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, அப்போ அங்கிருந்து தான் எல்லா பொருளும் வருதா? இங்கிருந்து எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணலையான்னா, இங்கிருந்தும் நெறைய பொருட்கள மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதனால், பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. அப்போ இங்க விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் மீது முதலீடு செலுத்துறதுக்கு அயல் நாட்டினர்கள் வந்து விருப்பத்தோட இருக்காங்க. ஒரு பர்ட்டிகுலர் பர்சனா இருக்கலாம். ஒரு ஃபாரினர் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. இல்லன்னா ஒரு ஃபாரினருடைய ஒரு நிறுவனமானது இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. சோ அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் நம்ம நாட்டுல அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து இன்னும் நிலைத்திருக்கிறது. ஓகேங்களா? சோ அதனாலதான். அப்ப நம்மளுடைய நாட்டில் உற்பத்தியும் நிலையாக இருக்கிறது. இங்க உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு நம்ம சேல் பண்ணவும் அனுப்புறோம். அதனால பிற நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அதாவது அங்கிருந்து வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் மத்த நாடுகளோட பொருள்களுக்கு நம்ம ஒரு சந்தையாகவும் இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்கிறது. ஏன்னா அவங்க அங்கிருந்து இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் உயரும். ஓகேங்களா? இந்தியா குறைந்த முதலீட்டுல, குறைவான இடர்பாடு காரணிகளால அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதுனால நம்ம நாடு வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தையாக மாறி இருக்கு அப்படின்றாங்க. குறைந்த முதலீடு தான், ஆனா குறைவான இடர்பாடுகள். நம்மளுடைய பொருள் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் இல்ல. குறைவான இடர்பாடுகள் தான் இருக்கு. ஏன்னா தாராளமயமாக்கல்னால நம்மளுக்கு நிறைய இடர்பாடுகள் இல்ல. சோ அப்படிங்கும் பொழுது குறைவான இடர்பாடு, குறைந்த முதலீடு, ஆனா வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சோ அதனால நம்மளுடைய நாடு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. அடுத்தது வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியா 5வது இடத்தையும், வாங்கும் சக்தியில இந்தியா 3வது இடத்தையும் பெற்றிருக்கு. ஓகேங்களா? பர்ச்சேசிங் த ப்ராடக்ட் பார்ட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு 3வது இடத்தை வந்து நம்ம அடைந்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்போ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 5வது இடம், பிபிபியை பொறுத்த வரைக்கும் 3வது இடம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7வது கிடையாது. இப்ப கரண்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்கனாமி 5th பிளேஸ்ல இருக்கு. அப்ப எக்கனாமி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியை வச்சுதான், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. சோ அப்படிங்கும் பொழுது நம்ம 5வது இடத்துல இருக்கோம். விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாகத்தான் இந்திய பொருளாதாரம் G20 நாடுகள்ல இடம்பெறுவதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இங்க இந்த G20 உலக நாடுகள் பத்தி கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த நாடுகள்லாம் இந்த குரூப்ல இருக்கு அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆசியா, தெற்கொரியா, அடுத்தது துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்த நாடுகள் எல்லாமே இந்த G20 உலக நாடுகள் குரூப்ல வந்து இருக்காங்க. அடுத்தது வேகமாக வளரும் பொருளாதாரம். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு? வேகமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா 7வது பிளேஸ்ல இருந்து அதுக்குள்ள புக் எடிஷன் மாறதுக்குள்ள எங்க வந்துட்டோம்? 5வது பிளேஸ். எங்க? நம்ம நாட்டுல இல்ல, வேர்ல்டு லெவல்ல. சோ அப்படிங்கும் பொழுது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 7.1% பெற்றதன் வாயிலாக உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய சதவீதம் வந்து 7.1% இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தோராயமா தான் இங்கெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறக்கூடியது. பொருளாதார வளர்ச்சியுடைய அந்த பெர்சன்டேஜ். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ நம்மளுடைய வளர்ச்சியும் அதிக அளவு இருக்கு. 1%, 2%ன்னா இல்ல. முந்தைய வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல ஒரு 7%. 7%ங்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதிக அளவு வளர்ச்சியை கொண்டு வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு.
அடுத்தது வேகமாக வளரும் பணிகள் துறை. நம்ம ஆல்ரெடி பணிகள் துறை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதாவது இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா எஜுகேஷன் வளர்ந்தாதான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் மாறும். ஏன்னா கல்வி அறிவு பெற்றால்தான் அறிவார்ந்த மனித வளத்தை கொடுக்க முடியும். அப்ப அறிவுடைய அந்த மனித வளம் தான் நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி வளரணும். சோ அது எல்லாமே அந்த டெக்னாலஜி, பினான்ஸ், அடுத்தது ஹெல்த் கேர், கம்யூனிகேஷன், இது எல்லாம் தான் வந்து இந்த பணிகள் துறையில வரக்கூடியது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் சொல்லலாம். இப்ப அமேசான் வந்து எந்த ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது கிடையாது. மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கிட்ட சேல் பண்ணிடுறாங்க. அப்ப நடுவுல ஒரு மீடியேட்டரா தான் இந்த அமேசான், பிளிப்கார்ட்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த பணிகள் துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனங்களா நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு இந்த பணிகள் துறையின் பங்களிப்பு தான். சோ தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளது. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறை நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பணிகள் துறையை பொறுத்த வரைக்கும் இதனாலதான் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிங்கிறது வளர்ந்து வருகிறது. ஏன்னா மனித வளத்தினால வளர்ந்து வருகிறது. சோ அப்ப இந்த கம்யூனிகேஷன், பேங்கிங், ஐடி, எஜுகேஷன், இது எல்லாமே ஹெல்த் கேரா இருக்கட்டும், இந்த துறைகள் எல்லாமே. இப்ப ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஏன் பணிகள் துறைக்கு கீழே கொண்டு வரனா, ஒரு நோயாளி வரீங்க. சோ அந்த நோயாளிக்கு ஒரு பணி செய்யறாங்க மருத்துவர். சோ அதனாலதான் இந்த பணிகள் துறைன்றாங்க. அந்த நோயாளியுடைய நோயை கியூர் பண்றது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்க்கு கீழே வருது. அதனாலதான் இந்த பணிகள் துறை. அதே மாதிரிதான் எஜுகேஷன். ஒரு மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. சோ அந்த மாணவர்கள் அங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த படித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க அந்த பணிகள், அந்த மனிதன் பெற்ற அறிவை பயன்படுத்தி ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு கொடுக்குறான். சோ அதுதான். ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணல, நம்ம வந்து ஒரு சர்வீஸ கொடுக்குறோம். நம்மளுடைய நாலேஜை பயன்படுத்தி ஒரு சர்வீஸ கொடுக்குறோம். ஒரு பிவிஓ இருக்கு அப்படின்னா அங்க அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து நம்மளுடைய ஒரு ப்ராடக்டாவே இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நமது நாட்டின் வேகமாக பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்தால் மக்களின் வாழ்க்கை முறையும் மாறி உள்ளது அப்படின்றோம். இதற்கு உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு ஏழையா இருக்கீங்கன்னா உங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது, உங்களுடைய நீட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அதுவே ஒரு வசதியானவன் என்ன பண்ணுவான், இப்ப 5 ரூபாய்க்கும் பேனா வாங்கலாம், 500 ரூபாய்க்கும் பேனா வாங்கலாம். ஒரு ஏழையா இருந்தா அவனை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு ஒரு பேனா அப்ப 5 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குவான். அதுவே ஒரு வசதியானவனா இருந்தானா 500 ரூபாய்க்கு பேனா வாங்குவான். அதே பேனா தான், அதே பர்பஸ் தான். பட் அவனுக்கிட்ட போகும்போது இது என்னது 500 ரூபாய் ஆகும். சோ அப்படிங்கும் பொழுது அவன் அந்த பொருட்களை நுகரக்கூடிய விதமானது மாறுபடும். அது இல்லாம இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா தேவையை தாண்டி ஒரு சில பொருட்களை எல்லாம் வாழ்க்கை தரம் உயர்வதனால மக்கள் வாங்குவாங்க. சோ தேவைக்கு மீறிய ஒரு சில பொருட்களை நுகரக்கூடிய அந்த தன்மையை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரிக்கும். எப்ப வாழ்க்கை தரம் உயருது அப்படின்னா நம்முடைய தேவையை தாண்டியும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம அதிகமா வாங்குவோம் அப்படின்றாங்க. அடுத்தது நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் ஒரு முக்கிய அறிகுறி. ஏன்னா நகரமயமாதல் ஆகுது ஒரு நாட்டுல, கிராமங்கள்ல இருந்து மக்கள் நகரத்தை நோக்கி செல்கிறார்கள், நகரமயமாதல் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல பொருளாதாரமானது உயருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவாக வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகிறது. எதற்காக ஒரு படிக்கிற பையன் கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துக்கு போறான் அப்படின்னா கல்விக்காக போறான். அதே மாதிரி மருத்துவத்திற்காகவும் நம்ம என்ன பண்றோம், கிராமத்துல அவ்வளவு வசதி வாய்ந்த ஒரு மருத்துவம் இருக்காது. அதனால நகர்ப்புறத்தை நோக்கி போறோம். அதே மாதிரிதான் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்டேஷன். ஏன்னா கிராமத்துல எல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் பஸ் வரும். ஆனா அதுவே நீங்க சிட்டி சென்டர்ல இருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அடிக்கடி பஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சோ இந்த காரணங்களால மக்கள் என்ன பண்றாங்கன்னா கிராமத்திலிருந்து நகர்ப்புறங்களை நோக்கி முன்னேறாங்க. அப்ப நகர்ப்புறங்களை நோக்கி முன்னேறாங்க, அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மாற்றம் அடையுது அப்படின்னாலே அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது நிலைத்த உறுதி வாய்ந்த
சிறந்த எதிர்காலம் கொண்ட ஒரு பேரியல் பொருளாதாரத்திற்கு சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது நடப்பாண்டு பொருளாதார ஆய்வறிக்கை வந்து என்ன சொல்றாங்க, இந்திய பொருளாதாரத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரியல் பொருளாதாரம் அப்படின்றாங்க. அது என்ன பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா, இந்த நுண்ணியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நுண்ணியல் பொருளாதாரம், நம்ம ஆல்ரெடி பொருளாதாரம்னா என்ன சொன்னோம், பொருளாதார கோட்பாடுகள், அந்த நடவடிக்கைகள்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட்டை தான் பொருளாதாரம்னு சொன்னோம். இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், அந்த கம்பெனியோடைய இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா என்னுடைய கம்பெனியை மட்டும்தான் நான் மெஷர் பண்றேன் அப்படிங்கிறது வந்து நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? சோ அது மாதிரி ஒரு பர்டிகுலரா ஒரு சின்ன அமைப்பையுடைய பொருளாதாரத்தை கணக்கிடாமல் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நான் கணக்கிடுறேன் அப்படின்னா அதுதான் பேரியல் பொருளாதாரம். ஓகேங்களா? நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை பற்றியோ அல்லது தனி நபருடைய பொருளாதாரத்தையோ குறிப்பிடுவதுதான் நுண்ணியல் பொருளாதாரம். ஆனா பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப இந்திய பொருளாதாரத்தை எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா, இந்திய பொருளாதாரம் ஒரு நிலைத்த பொருளாதாரமாக இருக்கிறது, உறுதி வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது டக்குன்னு சடனா இறங்கிறாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிறந்த எதிர்காலம் கொண்டதாகவும் இருக்கிறது அப்படின்றாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014, 2015ஆம் ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம், அதாவது ஜிடிபி 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்றாங்க. இருந்தாலும் ரியல் ஜிடிபி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 7.6 தான் இருந்துச்சு. ஒன்னும் மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. அதாவது 2014-2015 பினான்சியல் இயருக்கு இந்த இயர்ல வந்துட்டு நம்மளுடைய நாடு 8% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆண்டோடைய முடிவுல பாத்தீங்கன்னா 7.6% தான் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றாங்க. பட் இது என்னதான் வந்துட்டு குறைவாக இருந்தாலும் கூட இது ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது அப்படின்றோம். ஏன்னா நம்ம டிசைட் பண்ணதை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம 8%ங்கிறது 7.5% வந்துருந்தா 7.5% வளர்ச்சியே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஓகேங்களா? சோ அததான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பகுப்பு. இது ரொம்பவே வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியும் இது சொல்லலாம். ஓகேங்களா? மக்கள் தொகை அப்படிங்கிறது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாகவே சொல்லலாம். அப்ப மக்கள் தொகை பகுப்புல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. ஏன்னா இந்திய தாய் திருநாட்டுல மக்கள் தொகையில யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதன் பொருள் இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான். புரியுதுங்களா? சோ அப்ப இந்திய நாட்டுல மக்கள் தொகையில அதிகமா யாரு எந்த கேட்டகரி பீப்புள் அதிகமா இருக்காங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். குழந்தைகள் முதியவர்களை காட்டிலும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நம்ம பார்த்திருக்கோம். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பயிற்சிக்காக அளிக்கிறாங்க. அதாவது ஒரு மாணவன் வந்து பள்ளி படிப்பை முடித்துட்டு கல்லூரிக்கு போறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அவன் கல்லூரிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கெரியர் எப்படி செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்குமே பல ஸ்கீம்ஸ் ஸ்டேட் லெவல்லயும் இருக்கு, சென்ட்ரல் லெவல்லயும் இருக்கு. ஆனா அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரல. இப்போ உங்களுக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நம்மளுடைய கவர்மெண்டே ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி பயிற்சி நம்ம ஒரு பணியில போய் சேர்வதற்கு தேவையான அந்த பயிற்சிகளை எல்லாம் வழங்குகிறார்கள் இந்த ஒரு நாட்டுடைய அரசாங்கம். சோ அப்படிங்கும் பொழுது இந்திய நாட்டுடைய அரசாங்கம் அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய இளைஞர்களுடைய திறமையை வளர்ப்பதற்காக பல பயிற்சிகளை கொடுக்கறாங்க. அந்த மாதிரி அவர்கள் அந்த பயிற்சியை கொடுத்து அந்த இளைஞர்களை அறிவார்ந்த இளைஞர்களாக மாற்றுவதனால் நம்மளுடைய பொருளாதாரமானது வளர்ச்சி அடைகிறது. ஓகேங்களா? ஆனா மக்கள் தொகை பொருளாதாரத்தை பாதிக்கும். அதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நாட்டு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா ஒரு அறிவார்ந்த இளைஞர் இருக்கும் பொழுதுதான் ஒரு புது பொருளை கண்டுபிடிப்பான். அது இந்த மார்க்கெட்ல ஒரு உலக நாடுகள்ல வந்து அதிக அளவு விற்கப்படும். அப்ப நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரமானது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் இருக்கிறது. இப்போ இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஃபாரின்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல இருக்கவன் ஏன் இந்தியர்களை ஹையர் பண்றான் அப்படின்னா இங்க இந்திய மக்களுடைய அந்த திறமையினாலதான் ஹையர் பண்றான். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்ல அப்படிங்கும் பொழுது நான் உங்களை ஹையர் பண்ணி லட்சக்கணக்குல சம்பளம் கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ உங்ககிட்ட ஒரு திறமை இருந்தாதான் நான் உன்னை ஹையர் பண்ணுவேன். சோ அப்படிங்கும் பொழுது இந்திய இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி வழங்குவதனால் அவர்கள் திறமையை பெறுகிறார்கள். அந்த திறமையினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாரின்ல எல்லாம் போய் ஒர்க் பண்றோம். அதுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் என்ன மேம் சம்பந்தம் கேட்டீங்கன்னா, சோ நம்ம ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணாலும் அந்த நாட்டுல நம்ம போய் ஒர்க் பண்றோமா, அந்த நாடு நம்மளுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குதுல்ல, அந்த சம்பளம் எங்க வந்து சேரும்னா இந்திய நாட்டு வருமானத்துல ஆட் ஆகும்.
ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஃபாரின்ல போய் வொர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மணியும் இந்தியாவுடைய ஏர்னிங்ஸ்க்குள்ள வரும். சோ அதனால இந்த மாரி இளைஞர்களுடைய இந்த திறமையை வளர்ப்பதனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமானது அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாம திறமைகள் இருந்தால் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப உங்ககிட்ட திறமை இருக்கு. திறமை இருந்துச்சு. அப்ப நீங்க ஒரு கம்பெனிய நிர்வகிக்கிறீங்க. அந்த கம்பெனில நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்க. யூஸ்ஃபுல்லானதெல்லாம் கொண்டு வரீங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு. அதெல்லாம் காட்டுறீங்க அப்டின்னா, உங்க மேல கொண்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அவன் கொட்டுவான். ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் நம்மளுக்கு அதிகமா வந்தாலோ, அல்லது நம்ம அதிகமா ஃபாரின்ல போய் வொர்க் பண்ணி அங்கிருந்து ஏர்னிங்ஸ கொண்டு வந்து குடுத்தோம்னாலும், இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும். சோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையின் காரணமாக இந்த பொருளாதாரமானது வளர்கிறது. அப்ப அந்த திறமை எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு பல பயிற்சிகளை அளிக்கிறார்கள். சோ அந்த மாரி பயிற்சிகளை அளிப்பதன் மூலமாக நம்மளுடைய திறமை வளருது. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இவ்ளோ நேரம் ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரமானது வளருது அப்டின்னுட்டு. அடுத்து நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில குடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்திய பொருளாதாரத்தோட வலிமையின்மை அப்படின்னா அதிக மக்கள் தொகை. நான் முன்னாடியே சொன்னேன். அதிக மக்கள் தொகை வரதுனால நம்மளுடைய தலா வருமானமானது குறைகிறது. ஓகேங்களா? சோ அதான். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் இந்தியா மிஞ்சக்கூடும். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதனால், அது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு எந்த புக்ல குடுத்திருக்காங்கன்னா, 2024 எடிஷன் 11th புக்ல குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் இப்ப அப்டேட்டடான விஷயத்த தான் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா வேர்ல்டு லெவல்ல எந்த கண்ட்ரி வந்து பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு. இதை ஏன் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல? யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து சொல்ட்டாங்க. சைனாவ விட இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஏன் இத எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்குறாங்கன்னா, 2011ல தான் எடுத்தாங்க. சோ அந்த 2011 சென்சஸ்க்கு அப்புறம் இதுவரைக்கும் நம்மளுடைய நாட்டுல சென்சஸ் எடுக்கல. அதாவது இப்போ இந்த வீடியோ கிளாஸ் போஸ்ட் பண்ற வரைக்கும் நம்முடைய நாட்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடக்கப்படவில்லை. அதனாலதான் அந்த 2011ல வந்து நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல 2வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. சோ 14 வருஷத்துக்கு அப்புறமும் 2025ல இருக்கோம். இன்னும் நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. அதனால நம்மளால இன்னும் இந்த டேட்டாவ அவங்க மாத்தாம இருக்காங்க. பட் 2023 படி ஏப்ரல் 2023லயே இந்தியா வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துருச்சு. மக்கள் தொகையை அதிகம் கொண்ட நாடாக இந்தியா முதலிடத்துல இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி இந்த சென்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க. அப்ப 2011ல எடுத்தாங்கன்னா, அடுத்து எப்ப எடுத்திருக்கணும்னா 2021ல எடுக்கணும். ஆனா அந்த டைம்ல தான் கோவிட் வந்துச்சு. சோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சென்சஸ் எடுக்கல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா 2024ல சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2024ல என்ன ஆயிடுச்சுன்னா சென்சஸ் எடுக்கல. எடுக்காம எப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லாமலே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இயர்க்குள்ள எடுத்துருவோம் அப்படின்னு எந்த ஒரு நிலையான அறிக்கையும் இல்லாமலே சென்சஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அது குறித்து எப்ப சொல்றாங்களோ அப்பதான். ஓகேங்களா? சோ அப்ப பொருளாதார வளர்ச்சி அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி குறையுது. ஓகேங்களா? சோ இதற்கு ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தொகை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுங்கிறத பாருங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. அதாவது 1000 பேர் இருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் ஒரு 1.7% இன்கிரீஸ் ஆகுதாம். அப்ப 1000த்துல 1.7%னா 170 பேரு. அப்ப அடுத்த வருஷம் 1170 இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாரி நம்மளுடைய இன்கிரீஸ் ஆகுறது மட்டுமே ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரசன்ட்ல ஆஸ்திரேலியாவுடைய அதாவது 2024 ஃபைனலா வந்ததோட ஆஸ்திரேலியாவுடைய சென்சஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 மில்லியன் தான் இருக்காங்க. அதாவது 27 மில்லியன் மக்கள் தான் ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்காங்க. இந்தியால இதே நேரத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா 1.5 பில்லியன். அதாவது 1 பில்லியன் அப்படிங்கிறது 1000 மில்லியனுக்கு சமம். ஓகேங்களா? அப்போ
1.5 பில்லியன் அப்படின்னா 1500 மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவுல இருக்காங்க. அப்போ 1500 மில்லியன்ல ஜஸ்ட் ஒரு 1.7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 26 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப அது எதுக்கு 26 பாயிண்ட் மில்லியனுக்கு வரும். ஸோ அப்படிங்கும் பொழுது ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அந்த இன்க்ரீஸ் ஆகுற அளவு மட்டுமே, அதாவது முன்னாடி இருக்கிறது இல்ல. இப்ப 1000 பேர் இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் 170 பேரா மாறுறாங்க. அந்த 170 பேர் 1000 பேருக்கு 170 பேர்னா இப்ப இருக்கக்கூடிய 1.5 பில்லியனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 27 மில்லியன் மக்கள் ஒரு ஆண்டுக்கு அதிக அளவு உற்பத்தி ஆகுறாங்க அப்படின்றாங்க. அப்படி ஆகும் பொழுது ஆஸ்திரேலியா நாட்டுடைய மக்கள் தொகைக்கு நம்மளுடைய பெருக்கம் மட்டும் சமமாக இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஏற்றத்தாழ்வு, வறுமை. இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க பார்க்கலாம், பணக்காரன் ஆயிட்டே இருப்பான். ஆனா ஏழைகள் இன்னும் ஏழையாத்தான் மாறிக்கிட்டு இருக்கானே தவிர வளர்ச்சி அடையல. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப 10% இந்தியர்களின் சொத்துக்களுக்கு மேல், அதாவது அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதாவது பணக்காரர்கள் 10% பேர் தான் இந்தியாவுல இருக்காங்க. 100% இருக்காங்கன்னா அதுல 10% பேர் தான் அந்த பணக்காரங்க. அவங்க வளர்ந்து கொண்டே போகிறார்கள். இது சமுதாயத்தில் மீதம் உள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலையை அதிகரிப்பதற்கு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் வீதம் அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. சோ அப்ப பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களா மாறுறாங்க. ஏழைகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வித்துட்டு அதை வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் மாறுகிறார்கள். இதற்கான காரணம் இந்த ஏற்றத்தாழ்வு தான். ஓகேங்களா? அடுத்தது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. சோ நாளுக்கு நாள் விலை உயர்வு அதிகமாகுது. அப்ப ஏழைனால ஒரு பொருளை வாங்கி நுகர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையுது. சோ அதனாலதான் அவங்க இன்னும் கீழே போய்கிட்டே இருக்காங்க. விலைவாசி அதிகரிக்கும் பொழுது ஒரு ஏழையின் நிலையானது இன்னும் ஏழ்மையை நோக்கித்தான் போகும், கீழே வறுமையை நோக்கித்தான் போகுமே தவிர அவனால முன்னேற முடியாது. அதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களுடைய விலையானது தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களை பாதிக்கிறது. இப்ப மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவனும் இந்த இந்தியால இருக்கான். அதே மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவனும் இருக்கான். அப்ப 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் நிறைய அசட்ஸ் வாங்குவான், நிறைய வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனுடைய லைஃப் ஸ்டைல் மேலதான் போயிட்டு இருக்குமே தவிர கீழே போகாது. ஆனா 10,000 ரூபாய் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? அன்றாட பொருட்களை வாங்கி நுகர முடியாமல், அவனுடைய தேவைகளை கூட அந்த 10,000த்துல பூர்த்தி செய்ய முடியாம மத்தவங்க கிட்ட கடன் வாங்குவான். அவன் கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸை வச்சு கடன் வாங்குவான். அப்படி கடன் வாங்கும் பொழுது அவனுடைய அசட்ஸ் அவனால திரும்ப பெற முடியாது. அப்படிங்கும் பொழுது அவன் இன்னும் கீழ் நோக்கிய நிலைக்குத்தான் போறானே தவிர மேல வர முடியல. இதுதான். சோ அப்ப விலைவாசி உயர்றதுனால ஏழை ஏழையாகவும் பணக்காரனாகவும் போய்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் தான் விக்கிறான். அவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் அவன் வாங்கி வச்சுக்கிறான். ஓகேங்களா? சோ சிம்பிளா சொல்லணும் அப்படி சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த பணக்காரர்கள் பிடுங்கிக் கொண்டு அவர்கள் பணக்காரர்களாகவும் நம்மளை இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழேயும் தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டாலும், அதாவது உள்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்லலாம். ஒரு நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதெல்லாம் குறிப்பிடுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள், பாலங்கள், ரயில்வேஸ், பவர் பிளான்ஸ், ஹெல்த், இதெல்லாம் தான். சோ ஒரு நாட்டுல சாலை வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்ப ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுதுன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்றம் அடைய முடியும். அதே மாதிரிதான் பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன், ரயில்வே டிரான்ஸ்போர்டேஷன், பவர் பிளான்ட். இன்னைக்கெல்லாம் கரண்ட் இல்லாம எந்த ஒரு தொழிலும் இயங்குறதே கிடையாது. அப்ப கரண்ட் வேணும். சோ அப்ப அந்த கரண்ட்ங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வரக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப கரண்ட்ங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கு. ஆனாலுமே இன்றைய காலகட்டங்களையும் சாலை வசதிகளோ, பிரிட்ஜோ, பவர் பிளான்ஸோ இல்லாத ஒரு பற்றாக்குறையானது இந்தியாவுல நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த உள்கட்டமைப்பானது பலவீனமாக இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டோமானா இல்ல. இப்பதான் வளர்ந்துட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா உள்கட்டமைப்பு வந்து மாறிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அப்ப மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை பாதிக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய எக்கனாமியை பாதிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு அளவுக்குமே ஒரு
ஒரு சில கிராமங்கள்லாம் சாலை வசதிகள் இல்ல. மலைப்பகுதிகள்ல வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள ரீச் பண்ண முடியல நம்மளால. சோ இந்த மாரிலாம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்தது வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதாவது இங்க இளைஞர்களுடைய மக்கள் தொகை தான் அதிகம் அப்படின்னுட்டோம். சோ அப்ப படித்து கல்வி கற்ற அந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. அது இங்க ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அதிகரித்து வரக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது. அப்ப இளைஞர்களுடைய எண்ணிக்கை இந்த சமுதாயத்துல அதிகமாகுதுன்னா, அப்ப வேலை வாய்ப்பையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஆனா உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. நம்ம பொருளாதாரத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றோம். அப்ப நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குறோமா அப்படின்னா கிடையாது. வேலை வாய்ப்பானது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னாடி போய்கிட்டு தான் இருக்கு. அதற்கான காரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்னாலஜியை சொல்லலாம். முன்னாடிலாம் ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை இப்போ ஒரு மெஷின் செஞ்சிருது. அப்ப அந்த ஒரு மெஷின் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அந்த 10 பேரை ஹையர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டா? சோ அப்ப நான் ஒரு மெஷினை வாங்கி போட்டுறேன். அந்த 10 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிருது. அந்த மெஷின் வந்ததுனால உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகமாகறதுனால நாட்டுடைய வருமானம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்ப பொருளாதார வளர்ச்சிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்க வேலை வாய்ப்பானது குறைந்து கொண்டிருக்கிறது. சோ அப்ப நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சியும் இளைஞர்களும் அதிக எண்ணிக்கையில ஆண்டாண்டுக்கு அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. ஆனாலும் பொருளாதாரமும் முன்னேறுது. ஆனா அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போகுது. சோ இதுதான் அப்போ இந்திய பொருளாதாரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிம்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படல. வேலை வாய்ப்பு என்ன பண்ணுது? குறைக்கப்படுகிறது. அப்போ வேலை வாய்ப்பு அற்ற ஒரு வளர்ச்சியாகத்தான் இந்திய பொருளாதாரமானது இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சிய வேலை வாய்ப்புள்ள ஒரு வளர்ச்சியா மாத்தணும் அப்படின்னா, அதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, ஸ்கில் ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்க. டெக்னாலஜிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். நீங்க எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வந்துரக்கூடாது. ஓகேங்களா? திறமை இல்லாதனாலும் பல பேருக்கு இந்த வேலை வாய்ப்பானது இல்ல. ஏன்னா, நான் ஒரு பிளேஸ்மென்ட் ட்ரெய்னரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜஸ்ல. அப்படி இருக்கும் பொழுது, எங்க லேக் ஆகுறாங்க, அதாவது ஒரு கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் அப்போ நாங்க அவங்க கிட்ட பேசும்பொழுது, அவங்க ஏன் ஸ்டூடண்ட்ஸ ஹையர் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாலேஜே இல்ல. அவனுக்கு அந்த ஸ்கில்ஸே இல்லங்கும்போது, நான் எப்படி அவன கொண்டு போய் உட்கார வச்சு, அவனுக்கு நானே ட்ரெய்னிங் குடுத்து, அதுக்கப்புறம் நான் முன்னாடி வர முடியாது. அப்ப யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவனத்தான் நான் ஹையர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலயே நெறைய பேர வந்து ஹையர் பண்ணாமலே இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது புரியுதா? இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஒரு மாசத்துக்கு ரூ. 50,000 அந்த ஜாப் ரோலுக்கு வந்து என்னால பே பண்ண முடியும். அப்ப நாலேஜே இல்லாத, ஒரு ஸ்கில்லே இல்லாத ஒரு பெர்சன கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ரூ. 50,000 நான் குடுத்தேன்னா, அது என்னுடைய கம்பெனிக்கு லாஸ். சோ அதனாலயே நான் என்ன பண்ண மாட்டேன்? ஹையர் பண்ண மாட்டேன். அப்ப ஸ்கில் இருக்கக்கூடிய பெர்சன நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா இளைஞர்களுக்கு நெறைய பேருக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்ல. சோ அப்ப இந்த ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்காக பல ஸ்கீம்ஸ இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப இந்த ஸ்கில் ட்ரெய்னிங் இருக்கிறதுனால தான் நெறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க தியரட்டிக்கலா அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயத்த படிக்கிறதுனால மட்டும் கிடையாது. அத வச்சு உங்களுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் தான் ஒரு கம்பெனி உங்கள ஹையர் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேலை வாய்ப்பற்ற நிலைக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் அந்த கம்பெனி தேவைப்படக்கூடிய அந்த கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் இல்லாதனாலே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி டெக்னாலஜியும் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதை மட்டும் சொல்லக்கூடாது. ஸ்கில்ஸ் இல்லாததும் ஒரு காரணம். டெக்னாலஜி வளர்ந்ததும் வேலை வாய்ப்பின்மைக்கு ஒரு காரணம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான். அப்போ இந்திய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வேலை வாய்ப்பானது குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த வேலை வாய்ப்பு குறைவதற்கு காரணம் ஒண்ணு டெக்னாலஜி, இன்னொன்னு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அத நோக்கியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஈக்குவல் பண்றதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பழமையான தொழில்நுட்பம் அப்படின்றாங்க. அது என்ன பழமையான தொழில்நுட்பம்னா, இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டே போயிடுச்சு. ஆனா வேளாண்மையில இன்றளவும் நம்ம என்ன பண்றோம்னா, பழமையான டெக்னாலஜி அவுட்டேட்டட் இததான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப வேளாண்மை சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும்,
வழக்கொழிந்ததாகும். வழக்கொழிந்தது அப்படின்னா வழக்கில் இல்லாததாகுது, அவுட்டேட்டடா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இன்னமும் விவசாயத்துல அவுட்டேட்டடாவே இருக்கும். நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அவுட்டேட்டடா இருக்கும். இதெல்லாமே வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளா வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த அதிக மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகையை பத்தி தான் அடுத்து நம்மளுக்கு விரிவா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்திய மக்கள் தொகை போக்குகள். அப்ப மக்கள் தொகை அம்சங்கள பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் படிப்பு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, மக்கள் தொகையியல் அப்படின்றாங்க. அப்ப மக்கள் தொகையியல்னா என்னது? மக்கள் தொகை அம்சங்களை பற்றிய அறிவியல் நெறிப்படி படிப்பது தான் மக்கள் தொகையியல். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ இந்திய மக்கள் தொகையுடைய கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க. மக்கள் தொகை அளவு, எவ்வளவு பேர் இருக்காங்க, அண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடையுது, மக்கள் தொகை பெருக்கமானது எந்த அளவுக்கு இதாகுது, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன, அடுத்தது பிறப்பு விகிதம் என்ன, இறப்பு விகிதம் என்ன, மக்கள் தொகை அடர்த்தி, இது எல்லாமே ஒவ்வொரு டேர்மா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? பாலின விகிதம், இந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்ப இந்த பகுதி வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதியில நெறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல மக்கள் தொகை அடர்த்தியானது அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுவே இது ஒரு கிராமம். இந்த கிராமத்துல ஒரு 17 பேர் தான் இருக்காங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி கம்மியா இருக்கு. அதே கிராமத்துல ஒரு 170 பேர் இருக்காங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த நிலப்பரப்பிற்கும், அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பாலின விகிதம் அப்படின்னா, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்காங்களா, இல்ல குறைவா இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இது என்ன வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஆயுட்காலம். சோ இப்போ ஒரு மனுஷன் இந்தியாவுல பிறக்குறான் அப்படின்னா, அவனுக்கு எத்தனை வயசு வரைக்கும் நார்மலா அவன் எத்தனை வயசு 60 வயசு வரைக்கும் வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த சராசரி வாழ்நாள் காலம் சொல்லணும் பாருங்க. அதைத்தான் இங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம். ஓகேங்களா? சோ எப்படி லிட்ரஸில எப்படி இருக்கும், அப்படி லிட்ரஸி ரேட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த டேபிள் நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே இந்த டேபிள எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம மக்கள் தொகையில 2வது இடத்துல உலக அளவுல இருக்கோம். ஆனா இன்றைக்கு வந்து உலக அளவுல முதல்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த முதல்ல இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கணக்குல வச்சுக்காம இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. சோ இங்க உலகின் புவி பரப்புல 2.4% பரப்பளவு கொண்டிருக்கு. இப்போ மொத்த வேர்ல்டுடைய நிலப்பரப்பு வந்து 100% எடுத்துக்கிட்டோம்னா, இதுல இந்தியாவுடைய நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குன்னா 2.4% இருக்காம். ஓகேங்களா? அதே மாதிரி மொத்த உலகத்துடைய வருமானத்தை 100% எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இந்தியாவுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2% வருமானம் தான் இந்தியா கிட்ட இருந்து வருதாம். ஆனா இதுவே இந்தியா மொத்தமா உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை 100% எடுத்துக்கிட்டு, அதாவது வேர்ல்டுல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 100% அப்படின்னா, இந்த 100%த்துல 17.5% மக்கள் தொகை எங்க இருக்காங்கன்னா இந்தியாவுல இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப 100% மக்கள் தொகையில 17.5% மக்களானவர்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். உலகத்துல 100%னா இந்தியாவுல 17.5% இங்க இருக்கிறவங்க தான். அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. ஆனா நம்மளுடைய வருமானமானது 1.2% தான் இருக்கு. 100% வேர்ல்டோட எக்கனாமி அப்படின்னா அதுல ஜஸ்ட் 1.2% தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்ப அதிக அளவு மக்கள் இருக்கிறார்கள், குறைந்த அளவு வருமானம் தான் நம்ம கொடுக்கிறோம், கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப நம்மளுடைய தலா வருமானம் குறையும். சோ அதைத்தான் நம்மளால மக்கள் தொகையில வந்து மக்கள் தொகை வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாகவே நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வேறு வகையில் கூறினால், உலகில் மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர் அப்படின்றாங்க. ஏன்னா மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 17.5 பேர் அப்படின்றோம். சோ அப்படிங்கும் பொழுது இத 18ஆ கூட வச்சுக்கோங்களேன். 18ஆ வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ ஒருவேளை 20/5ன்னு இருந்துச்சுன்னா 20 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு 20 பேர் இந்தியர்களா இருக்காங்கன்னா 1/5ன்னு சொல்லலாம். ஆனா அதை விட கம்மியா இருக்கிறதுனால 6ல் ஒருவர் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ உண்மையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களுடைய மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறதாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 crore. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய நாட்டுல ஒரு ஸ்டேட் தான் என்னன்னா உத்தரப்பிரதேசம். அப்ப இந்த உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 24 கோடி. அதே மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 கோடி. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தோம், இந்த 2 மாநிலத்துடைய மக்கள் தொகையை சேர்த்தோம்னா 36 கோடி. ஆனா
உலக அளவுல மக்கள் தொகையில 3வது இடம் பிடிக்கக்கூடியது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 33.5 கோடி தான் இருக்கு. சோ அப்ப 33.5 கோடிங்கிறது நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டோடைய மக்கள் தொகையை விட கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா மாநிலங்களுடைய மக்கள் தொகையானது அமெரிக்காவுல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். அப்போ ஒரு கண்ட்ரியோடைய மக்கள் தொகையை விட நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையானது அதிக அளவு இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களுடைய மக்கள் தொகை ஒரு சில நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்றோம். இதற்கு எக்ஸாம்பிளா நம்மளுடைய நாட்டுல தமிழகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். அப்ப இந்த தமிழ்நாடுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க, அட் பிரசன்ட்ல எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8.39 crore, அதாவது 8 கோடி, 8.4 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ 8 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. 8 கோடி இருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்காங்கிறது ஒரு தனி கண்ட்ரி. ஆனா அந்த ஸ்ரீலங்கால எவ்வளவு மக்கள் தொகை தான் இருக்காங்கன்னா 2 crore தான் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட ஒரு சில நாடுகளுடைய மக்கள் தொகையாக இல்லை அப்படின்னு இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. அடுத்தது காலரா, பிளேக், இன்ஃபுளுயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக 1911 1921 ஆண்டு காலகட்டத்துல மக்கள் தொகையானது எதிர்மறையாக குறைந்தது அப்படின்றாங்க. ஏன்னா 1911 மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 25.21 crore இருந்தாங்க. அதாவது 25.21 crore பீப்புள் இருந்தாங்க. ஆனா 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது 25.13 கோடி தான் வந்து இருந்திருக்காங்க. அப்ப மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஏன்னா 21 இங்க 13. சோ அப்ப இந்த குறைவுக்கு காரணம் என்னன்னா இந்த கொள்ளை நோய்கள்லாம் அந்த பர்டிகுலர் பீரியட்ல ஏற்பட்டதுனால இறப்பு விகிதம் அதிகரிச்சுச்சு. அப்ப இறப்பு அதிகமா இருந்ததுனால மக்கள் தொகை ஆனது குறைந்தது. ஓகேங்களா? சோ அதனால தான் வந்து இந்த 1921 மக்கள் தொகை குறைவா இருக்குல்ல, அதனால அந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1921 மக்கள் தொகை குறைவா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்து 31 போகும்பொழுது இந்த டியூரேஷன்ல மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அப்ப எப்போ இன்க்ரீஸ் ஆக தொடங்குச்சு அப்படின்னா 1921 தான் இன்க்ரீஸ் ஆக தொடங்குச்சு. அந்த இயரை தான் வந்து தி கிரேட் டிவைட், இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ 1911 ஒரு வேல்யூ இருந்துச்சு. 1921 எடுக்கும் பொழுது இந்த முன்னாடி இருந்த வேல்யூ விட இது கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்துச்சு. ஆனா 1931 எடுக்கும் பொழுது இந்த 21 இருந்ததை விட அதிகமா இருக்கு. அப்ப எப்போ உயர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஆண்டுல இருந்து தான் உயர ஆரம்பிக்குது. சோ அப்படிங்கும் பொழுது அந்த ஆண்டை தான் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம், அதாவது பெர்சன்டேஜ் 1.33%ல இருந்து 1.25%ஆக குறைந்தது. ஆகையால் இது சிறுபிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு? 1951. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. மக்கள் தொகையில் சிறுபிளவு ஆண்டு எது அப்படின்னா 1951. இது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கணக்குல சொன்னோம், எவ்வளவு கவுண்ட் இருக்காங்கன்றது படி சொன்னோம். ஆனா அதே பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த டேபிள் பார்த்தா மட்டும்தான் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் 1901 23 கோடி மக்கள் இருக்காங்க. 1911 25 கோடி இருக்காங்க. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட ஒரு 0.56% வந்து ஆண்டு வளர்ச்சி, அதாவது சராசரியா ஒரு வருஷத்துக்கு 0.56% வந்து வளர்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பொழுது இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அததான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க, முதல்ல போடாம. அடுத்தது 11 வந்து 25 கோடி இருந்தாங்க. இப்ப 21 25 கோடி புள்ளி 1.3 தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு வருஷத்துக்கு? இது வந்து 10 வருஷத்துக்கு குறைஞ்சிருக்கிறதா நம்ம இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பெர்சன்டேஜ்ங்கிறது சராசரி ஆண்டு வளர்ச்சி வீதம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒரு வருஷத்துக்கு 0.03% வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. 1.04% இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமும் மக்கள் தொகை வளர்ச்சி தான் அடையுது. அடுத்தது 1.33 இன்க்ரீஸ் ஆகிட்டு போனது சடனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 1.33%ல இருந்து 1.25% மாறுது. அப்ப குறையுது. சோ அந்த இயர் தான் எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951. அப்ப தொடர்ந்து வளர்ச்சி பெற்றுட்டு இருந்தப்போ இந்த 1951 மக்கள் தொகையுடைய வளர்ச்சி விகிதமானது குறையுது. அதைத்தான் சிறுபிளவு ஆண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96% இருந்து அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 1951ல எவ்வளவு இருந்துச்சு? 36.11 crore தான் இருந்துச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வரும்பொழுது 1961ல வரும்பொழுது 1.25%ல இருந்து ஆல்மோஸ்ட் 2%க்கு வந்திருக்கு. ஒரு மேஜர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு முக்கால்வாசி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அதிக அளவு மக்கள் வந்து உருவாயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 36 கோடி இருந்த மக்கள் 43 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள எத்தனை 7 கோடி மக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆனாங்க. சோ அப்ப 7 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சடன் இன்க்ரீஸ் நடந்ததுனால அந்த இயரை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 crore வந்து கடந்துருச்சு. 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இளைஞர்கள் தான் வந்து மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தார்கள் அப்படின்றாங்க. சோ இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது பிறப்பு விகிதம்னா என்ன, இறப்பு விகிதம்னா என்ன, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஜியோகிராஃபிலையும் படிப்போம். ஓகேங்களா? குழந்தைகள் பிறப்பு வீதம் அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தை பிறக்குது அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இந்த பிறப்பு விகிதம். அதாவது 1000 மக்கள் தொகைக்கு 1000 பேருக்கு ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தை பிறக்குது. இப்ப இந்த பகுதியில ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல 1000 பேருக்கு எத்தனை குழந்தை ஓவராலா ஒட்டு மொத்தமா பிறந்திருக்கு அப்படிங்கறத பிறப்பு விகிதம். அதே இறப்பு விகிதம் அப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை. ஒரு 1000 பேர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கறத குறிக்கக்கூடியதான் இந்த இறப்பு விகிதம். ஓகேங்களா? இந்த குழந்தை பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம்லாம் ஒவ்வொரு வருஷத்துலயும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் நீங்க பார்த்தா போதும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். மத்ததெல்லாம் எதுவுமே தேவையில்லாததான். 1951ல பிறப்பு வீதம் எவ்வளவா இருக்குன்னா 39.9% இருக்கு. அதே 2001ல 25.4% இருக்கு. அடுத்து 2011 வரும்பொழுது 21.8% குறைஞ்சுக்கிட்டே வருது. பிறப்பு விகிதமானது குறைந்து கொண்டே போகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இறப்பு விகிதமும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே போகுது. 1951ல 27.4% வந்து இருந்தாங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 1951ல 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்கு 399 பேர் பிறக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1000 பேர் அந்த 1951ல 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல 277 பேரு அடுத்த வருஷம் செத்து போயிருவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். ஓகேங்களா? ஆனா இந்த இது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க 2001 வரும் பொழுது 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு 254 பேர் தான் பிறக்குறாங்களாம். அப்ப பிறப்பு விகிதமானது குறைகிறது. அதே 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல வெறும் 84 பேர் தான் சாகுறாங்களாம். அப்ப மக்கள் தொகை அதிகமாகுது. இறப்பு விகிதம் குறையுது அப்படின்னா இறப்பு விகிதம் அதிகரிக்குதுன்னா நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இறந்து போனா மக்கள் தொகை வந்து குறையும். ஆனா இங்க இறந்து போற விகிதமானது கம்மியாகுது. அப்ப மக்கள் தொகை அதிகமாகும். இருக்கவன்லாம் இன்னும் உசுரோடையே இருக்கான். பிறக்கிறதும் கம்மியா இருக்கு. ஆனா பிறக்கிறத விட இறக்குறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மக்கள் தொகை பெருக்கமானது தொடர்ந்து இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து 2011ல வரும் பொழுது 1000 பேர் பிறக்குறாங்க. 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்கு 218 பேர் பிறக்குறாங்க. ஓகேங்களா? ஆனா இறந்து போறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 71 பேர் தான் இறந்து போறாங்க. சோ அதுதான் இந்த கணக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க ஒட்டு மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா 1951ல இருந்து 2011 மட்டும் கணக்கு பண்றாங்க. அப்ப 39.9% பிறப்பு வீதமானது 21.8% குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓவராலா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒரு 18.1% வந்து பிறப்பு விகிதமானது குறைந்திருக்கு. எப்போ 1951க்கும் 2011க்கும் கம்பேர் பண்ணும்பொழுது பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. 18.1%ஆனது குறைந்திருக்கிறது. அதே மாதிரி இறப்பு விகிதத்தை பாத்தீங்கன்னா 27.4% இருந்தது வெறும் 7.11% மாறி இருக்கு. அப்படிங்கும் பொழுது 20.29% ஆனது இறப்பு விகிதமும் குறைந்திருக்கு. இறப்பு விகிதம் குறைகிறது அப்படின்னா இறக்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. இறக்குறவங்க எண்ணிக்கை கம்மியாகுதுன்னா மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பிறப்பு விகிதம் குறைவதை விட அதாவது இந்த இறப்பு விகிதம் குறைஞ்சதை விட பிறப்பு விகிதம் தான் இன்னும் குறைந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பிறப்பு விகிதத்தின் குறைவானது
இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளது. இறப்பு விகிதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 20.29% தான் குறைஞ்சிருக்கு. ஆனா பிறப்பு விகிதம் 18.1% குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த இறப்பு விகித குறைவை விட பிறப்பு விகித குறைவானது இன்னும் குறைவாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பிறப்பு விகிதத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பர்டிகுலரா சொல்றாங்க. கேரள மாநிலத்துல பிறப்பு விகிதமானது எவ்வளவு இருக்குன்னா 14.7% தான் இருக்காம். அதாவது 1000 பேருக்கு 147 பேர் தான் பிறக்குறாங்க ஒரு வருஷத்துல. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 147 குழந்தைகள் தான் பிறக்கிறது. அதே உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதமானது 29.5% இருக்கிறது. அதாவது 295 பேர் பிறக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல 1000 பேருக்கு 295 பேர் பிறக்கிறார்கள். ஆனா மேற்கு வங்கம் இதெல்லாம் வந்து பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ளக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லலாம். அடுத்தது குறைவாக அப்படிங்கும்போது மேற்கு வங்காளத்துல மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அதாவது இறப்பு விகிதம் மிக குறைந்தது, சாரி மன்னிச்சிருங்க தப்பா சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மிக குறைந்த இறப்பு விகிதம் இருக்கக்கூடிய மாநிலம் தான் கேரளா, உத்தரப்பிரதேசத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. கேரளால 1000 பேருக்கு 147 பேர் தான் பிறக்குறாங்க. அப்ப பிறக்கக்கூடிய விகிதமானது குறைவாக இருக்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் உத்தரப்பிரதேசத்திலயும் 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 295 பேர் தான் பிறக்குறாங்க. 1000 பேருக்கு 295 பிறக்குதுங்கிறது குறைவாக இருக்கிறது. பிறப்பு விகிதம் குறைவாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இறப்பு விகிதம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் குறைவா இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல குறைவா இருக்கு. மேற்கு வங்காளத்துடைய இறப்பு விகிதமானது 6.3 தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப 1000 பேருக்கு அந்த ஊர்ல வெறும் 63 பேர் தான் சாவறாங்களாம் ஒரு வருஷத்துக்கு. சோ அதான் அப்ப 1000 பேர்ல 63 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்னா இறப்பு விகிதம் குறைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னா மக்கள் தொகை அதிகரிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரிசாலையும் இறப்பு விகிதம் வந்து 9.2%ங்கிறாங்க. அப்ப 9.2% அப்படிங்கும் பொழுது 1000 பேருக்கு 92 பேர் இறந்துடுறாங்க. அப்ப இறக்குற விகிதமானது குறைகிறது. ஓகேங்களா? சோ இதான் அப்ப மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் 2001 இருந்து 2011 வரைக்கும் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அப்ப குறைந்த பிறப்பு விகிதம் கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது கேரள மாநிலம். அதே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக எது இருக்கு அப்படின்னா பீகார் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த BIMARU பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிமாரு அப்படின்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களை தான் பிமாரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். அது என்ன பிமாருனா பீகார்ல BI, மகாராஷ்டிரால MA, சாரி மத்திய பிரதேசத்துல MA, ராஜஸ்தான்ல 6, உத்தரப்பிரதேசத்துல U. அதுதான் பிமாரு. பிமாரு மாநிலங்கள் தான் மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்திய மாநிலங்கள். ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ்ல இருக்கிறது இந்த 4 மாநிலங்கள். ஓகேங்களா? அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிறது. சோ மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மக்கள் தொகை அடர்த்தியும் அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை குறைவா இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பகுதியுடைய மக்கள் தொகை அடர்த்தி கம்மியா இருக்கும், டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணணும், நிறைய பேர் அங்க இருக்கணும். கம்மியான பேர் இருந்தாங்கன்னா கம்மியான டென்சிட்டி தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய இந்த விகிதத்தை தான் இந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் நிலப்பரப்பு மாறாது இருக்கும் பொழுது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகை அடர்த்தியை அதிகரிக்கிறது. புரியுதுங்களா? இப்போ 1 கிலோமீட்டர் தான், அந்த 1 கிலோமீட்டர்ல 1000 பேர் இருக்காங்கன்னா அப்போ ஒரு அடர்த்தி இருக்கு. அப்போ 1 கிலோமீட்டர்ல 1000 பேர். அதுவே 1 கிலோமீட்டர்ல 1300 பேர் இருக்காங்கன்னா இந்த நிலப்பரப்பு மாறல, ஆனா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அடர்த்தி இப்படி கால்குலேட் பண்ணும்போது 1300 இருந்தது, இங்க 1000 தான் வருது. 1000 per ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறதும் 1300 per ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறதும் அதிகமா இருக்குல்ல. அப்ப மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா அடர்த்தியும் அதிகமாகும் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு வரையிலும் மக்கள் தொகை அடர்த்தியானது 100க்கு குறைவு அப்படின்றாங்க. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு 100 பேரே இருக்க மாட்டாங்க. 1951 பாருங்க ஒரு சதுர கிலோமீட்டர்
ஏரியால 117 பேர் தான் வசிச்சிருக்காங்க. அடுத்து 2001ல ஒரு 325 பேர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வசிச்சிருக்காங்க. ஆனா 2011ல 382 பேர் வசிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல நம்ம 2001 காலகட்டங்கள்ல நம்மளால கம்பேர் பார்க்க முடியும். ஏன்னா வீடுகள் வந்து அங்கங்க இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப மக்கள் தொகை ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அந்த மக்கள் தொகைங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப அந்த நிலப்பரப்புல 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்ப மக்கள் தொகை அடர்த்தி குறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இடம் இல்லாம வீடு கட்டியிருக்காங்க. இடம் இல்லாம வீடு கட்டியிருக்காங்கன்னா, அங்க எல்லா இடத்துலயும் மக்கள் வசிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது, இப்ப மக்கள் தொகை அடர்த்தியானது அதிக அளவுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது மக்கள் தொகை அடர்த்தியானது 382 இருக்கு. அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 382 பேர் இருந்திருக்காங்க. 1951ல 117 பேர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இதை விட 3 மடங்கா இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ இது வந்து 2011 சென்சஸ் படி சொல்றாங்க. இப்போலாம் சென்சஸ் எடுத்தாங்கன்னா இதை விட பல மடங்கு 3 மடங்குக்கு மேல போயிரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தியானது மிகுந்து காணப்படுகின்றது. இந்த இடத்துல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. பீகார் ஒரு மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலப்பரப்பு, அதுக்கு மேல இந்தியாவுடைய மக்கள் தொகையை போட்ட அடர்த்தினா என்னது? மக்கள் தொகை பை நிலப்பரப்பா? அப்ப மொத்தமா இந்தியாவுல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா 1.5 பில்லியன் மக்கள் இருக்காங்க. டிவைடட் பை இந்தியாவுடைய நிலப்பரப்பு. ஓகேங்களா? அப்படி போடும் பொழுது சோ மொத்தமா போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வந்து சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சராசரியை விட இங்க இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. பீகார்ல பாருங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 1100 பேருக்கு மேல இருக்காங்களாம். சோ அப்ப மக்கள் தொகை அதிகமாக பீகார்ல இருக்கு அப்படிங்கறத இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அதே மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு கிலோமீட்டர்ல 880 மக்கள் தான் வசிக்கிறார்கள். அப்ப அவங்கள விட கொஞ்சம் கம்மியா. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. 2011 சென்சஸ் படி குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல் பிரதேசத்துல ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான் வசிக்கிறாங்களாம். அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ இதான் அந்த காலத்துல மக்கள் தொகை கம்மியா இருந்தாங்க. அடுத்தது பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கிய சுட்டிக்காட்டியாகும் அப்படின்றாங்க. அதாவது இந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் இருந்துடக்கூடாது. இப்பெல்லாம் ஒரு சில நாடுகள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆண்களுடைய எண்ணிக்கைக்கு குறைவான பெண்கள் எண்ணிக்கை இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணு வந்து 2 பேர் திருமணம் பண்ணிக்கலாம். 2 ஆண்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுவுமே இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நாடுகள்ல ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு. பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அதனாலதான் ஒரு சில நாடுகள்ல ஒரே நபர் வந்து 5 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கூட இருக்கு. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இன்றளவும் இருக்கு. இதை வந்து ஒரு வியாடா நீங்க பார்க்க வேணாம். அது வந்து பாலின சமநிலையை கொண்டு வருவதற்காக அந்த நாடு எடுக்கக்கூடியது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு இனமே இல்லாம போயிடும். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். மக்கள் தொகை பெருகுது. சோ அதனால கொஞ்சம் பேர் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு ஃபெர்டிலிட்டி ரேட்ட வந்து குறைச்சிடவும் முடியாது. ஓகேங்களா? சோ அதனால இதையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. இப்ப எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்கு. நீங்களே இன்டர்நெட்ல போட்டீங்கனாலே தெரியும். சோ ஒரு சில பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இப்போ 500 பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அந்த நாடுல 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து 2 ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றுவாங்க. அதற்கான காரணம் பாலின சமநிலையை கொண்டு வருவதற்காக. சோ அந்த மக்கள் தொகை இருக்க இருக்க குறைஞ்சிடக்கூடாது. எவனும் கல்யாணம் ஆகாம இருந்துடவும் கூடாது. ஓகேங்களா? பல காரணங்கள் இருக்கு. குற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி சமூகத்தை மனதில் கொண்டு பல சட்டங்களை இயற்றுவார்கள் அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணை வந்து 5 பெண்களை ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா அந்த இடத்துல பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய பேரை நான் மறந்துட்டேன். நீங்க சர்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
சோ இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1951 கணக்கெடுப்பின்படி இந்தியாவுல 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா வெறும் 946 பெண்கள் தான் இருக்காங்க. கம்மியா இருக்காங்க. அதே மாதிரி 2001ல என்ன ஆச்சுன்னா 933 பெண்கள் தான் இருக்காங்க. 1000 பேர் ஆண்கள் இருக்காங்கன்னா வெறும் 933 பெண்கள் தான் இருந்தாங்க. 2011ல 940 இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் பெருக்க விகிதமானது அதிகம் சாதகமாக உள்ளது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள், இந்தியாவுல ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான். சோ ஹரியானால 2011 கணக்கெடுப்பின்படி 877 பாலின விகிதம் மிக குறைவானதாக இருக்கிறது. அதாவது 1000 ஆண்கள் ஹரியானால இருக்காங்கன்னா அதுல வெறும் 877 பெண்கள் தான் இவர்களுக்கு இருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு குறைந்ததாக இருக்கிறது. அதே கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதமானது அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டிருந்தது கேரள மாநிலம். இப்போ 2011. ஓகேங்களா? சோ அப்ப குறைந்த பாலின விகிதம் கொண்டதாக ஹரியானாவும் அதிக பாலின விகிதம் கொண்டதாக கேரளாவும் 2011 கணக்கெடுப்பின்படி இருந்திருக்கு. அடுத்தது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழும்? ஒரு 60 வருஷம் சாதாரணமா வாழ்நாள் இருக்குமா? இல்ல 70 வருஷம் இருக்குமா? அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்க்கிற பாருங்க. அந்த ஆயுட்காலம் தான் இங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் ஆனது அதிகரித்து வருகிறது. இந்தியாவுல ஒவ்வொரு ஆண்டு காலமும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமானது அதிகரிக்குது அப்படின்றாங்க. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்நாள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இறப்பு விகிதம் குறையும் பொழுது வாழ்நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தோம் 1951ல 27.4% வந்து இறந்து போயிருவாங்க. 1000 பேர் இருக்காங்கன்னா 274 பேர் இறப்பாங்க. ஆனா 2011 கணக்கெடுப்பின்படி 1000 பேர் இருக்காங்கன்னா வெறும் 71 பேர் தான் இறக்குறாங்க. அப்ப 71 பேர் தான் இறக்குறாங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் ஆகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் இறக்கலங்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களுடைய ஆயுட்காலம் நீண்டு இருக்கு. அதனாலதான் அவங்க இறக்கல. ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதாவது வாழ்நாள் காலம் அதிகரிக்குது அப்படின்னா இறப்பு விகிதம் குறையுதுன்னு அர்த்தம். இறப்பு விகிதம் டெத் ரேட் கம்மியாகுது அப்படின்னா இந்த வாழ்நாள் காலமானது அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே டெத் ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் சாவறாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் காலம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அதை டினோட் பண்ணுது. சோ அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ 1951ல ஒரு ஆணுடைய வாழ்நாள் காலம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா வெறும் 32 வயசு வரைக்கும் தான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா 1991 வரும் பொழுது 58 வருஷங்கள் வந்து ஒரு மனுஷன் வாழலாம் அப்படின்றாங்க. அடுத்து 2001 வரும் பொழுது 61.6 இருக்கு. 62 வயசு. சோ அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப 1901 1911 ஆண்டுகள்ல வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமானது விகிதமானது 23 ஆண்டுகள் மட்டுமே இருந்துச்சு. ஆனா 2011ல 63.5 ஆண்டுகள்ங்கிற அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. இதுல இருந்து என்ன இன்டைரக்டா சொல்ல வராங்கன்னா இறப்பு விகிதமானது குறைந்து கொண்டிருக்கிறது. இறப்பு விகிதம் குறைகிறதுனா வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமானது அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவாகவே இருக்கிறது. ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால இங்க வந்து இன்னும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா இறந்துருவாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு நோய் வந்தாலுமே இறக்காம அவங்கள இருக்க வைக்க முடியும். அதுக்குன்னு சில டெக்னாலஜிஸ் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் வாழ்நாள் காலம் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது எழுத்தறிவு விகிதம். இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுவதுதான் எழுத்தறிவு விகிதம். அதாவது மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் படிக்க தெரியுது, எழுத படிக்க தெரியுது அப்படிங்கறதா வந்து இந்த எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1951ல 4 ஆண்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் தான் படிச்சவங்களா இருப்பாங்க. அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் 12 பெண்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் தான் வந்து படிச்சவங்களா இருப்பாங்க. இப்ப 1959ல ஆண்கள்ல 4 பேர்ல ஒருத்தரும் பெண்கள் 12 பேருக்கு ஒருத்தரும் தான் படிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா சராசரியா பார்த்தோம் அப்படின்னா 6 பேருக்கு ஒருத்தர் படித்த மாதிரி. அதாவது ஆண் பெண் அப்படின்னு பிரிக்காம ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 6ல ஒரு பகுதியினர் தான் வந்து அந்த காலகட்டத்துல படிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா 2011ல ஆண்கள் 82% பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதத்துல
4% ஆகும் அப்படின்றாங்க. இத வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது வந்து என்னன்னா, ஆண்கள் கேட்டகரினா மொத்த ஆண்கள். இந்தியால இருக்கக்கூடிய மொத்த ஆண்கள்ல இப்போ மொத்தமா 100% ஆண்கள் இருக்காங்கன்னா, அதுல 82% ஆண்கள் வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அததான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதுவே பெண்கள மட்டும் இது வெறும் ஆண்கள மட்டும் தான் நான் கணக்குல எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஆண்கள பேஸ் பண்ணி நான் சொன்னேன். அதே பெண்கள பேஸ் பண்ணும்பொழுது, ஒட்டுமொத்த பெண்கள 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல எவ்ளோ பேர் படிச்சிருப்பாங்கன்னா, 65.5% படிச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. இப்ப ஆண், பெண் அந்த கேட்டகரிலாம் வேணாம். மொத்த மக்கள் தொகை கணக்குல நான் பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது, இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையும்போது ஆண், பெண் 2 பேரையும் சேர்த்து 100%னா, அதுல எவ்ளோ பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 74.0% வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? நெறைய பேரு இதுல 82 இது 55.5 எப்படி வந்துச்சு 74 அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அதுக்கான காரணம் இதுதான். இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது எத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். ஆண்கள மட்டும் அப்படின்னா, ஆண்கள் 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல 82 பேர் படிச்சாங்க. இதுவே பெண்கள மட்டும் வச்சு கேட்கறாங்க அப்படின்னா, பெண்கள் 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல 65 பேர் படிக்கிறாங்க. ஆனா, ஒட்டுமொத்தமா இந்தியால 100 பேர் இருக்காங்கன்னா, 74 பேர் படிச்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். ஓகேங்களா? அடுத்தது கேரளா வந்து 94% அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலமாகவும், அதுக்கடுத்து கேரளாக்கு அடுத்து மிசோரம் 91.3%வும், அதுக்கடுத்து கோவா வந்து 88.7% எழுத்தறிவு விகிதம் கொண்ட ஒரு மாநிலங்களாகவும் 2011 கணக்கெடுப்பின்படி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலமாக பீகார் ஆனது இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இயற்கை வளங்கள். இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு இதுதான். ஓகேங்களா? இயற்கையிலிருந்து பெறக்கூடிய அனைத்து வளங்களும் என்னதான்? இயற்கை வளங்கள். அப்ப இயற்கையிலிருந்து நம்ம என்னென்னலாம் பெறுறோம்? காடுகள். காடுகள்ல இருந்து பல பொருட்கள் நம்ம கொண்டு வரோம். அடுத்தது நீர், கனிம வளம் இயற்கையா தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆற்றல்கள், அந்த கனிம வளங்கள பயன்படுத்தி ஆற்றல்கள் எடுக்கிறோம். அது இல்லாம ஆற்றல்கள், சூரிய ஆற்றல் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது. கடல் அலை ஆற்றல் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது. காற்றுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். அப்ப அந்த காற்றுல இருந்து பெறக்கூடிய அந்த ஆற்றலும் வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது. சோ இந்த மாதிரி இயற்கையிலிருந்து பெறக்கூடிய அனைத்து வளங்களையும் இயற்கை வளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து அதிக அளவு இயற்கை வளம் கொண்ட ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னதான் இயற்கை வளம் அதிகமாக இருந்தாலும், இந்தியா வந்து பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டிருக்கிறது. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும் பொழுதே பார்த்தோம். அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தியவர்களை வளர்ந்த நாடுகள் அப்படிம்போம். அதுவே ஒரு நாட்டுல வளம் இருந்தும் அதை பயன்படுத்தாம இருக்கவங்கள வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்னு சொன்னோம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அப்ப இந்தியால வளங்கள் அதிகமா இருக்கு. அதை இன்னும் நம்ம முழுமையா பயன்படுத்தல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள் ஆகியவற்றை அளிக்கிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ இத இயற்கை வளங்கள 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு புதுப்பிக்கக்கூடிய வளம், இன்னொன்னு புதுப்பிக்க இயலாத வளம். அது என்ன புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னா, ஒன்றை பயன்படுத்தியதுக்கு அப்புறம் மீண்டும் அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது வந்து புதுப்பிக்கக்கூடிய வளம். அப்போ நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்களைத்தான் புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்றோம். இப்ப காடுகள்ல இருந்து மரங்கள நம்ம கட் பண்றோம். அப்ப மறுபடியும் நம்மளால மரம் வளர்த்துக்க முடியாதுன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்ல கூட நம்மளால மரங்களை வளர்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதே மாரிதான் வனவிலங்குகள். வனவிலங்குகள் நம்ம பிடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, வனவிலங்குகள் புரொடக்ஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? காற்று தீராது. எப்பவும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம டெய்லி தான் சுவாசிக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த மக்களும் சுவாசிக்கிறதுனால காற்று தீர்ந்து போச்சான்னா தீரல. சோ இந்த மாரி நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடியது. இல்லன்னா ஒரு பொருள நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அத மீண்டும் நம்மளால ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா, அது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு கீழ வரும். அதுவே புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு எத குறிப்பிடுவாங்கன்னா, மீண்டும் உருவாக்க முடியாது. ஒரு வாட்டி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அத உருவாக்க முடியாது. சோ அது நிலைத்திருக்க முடியாதது. ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தோம்னா இப்ப பெட்ரோல் நம்ம மண்ணுக்கு அடியில இருந்து நிலத்துல இருந்து நம்ம பெட்ரோல் எடுக்கிறோம். ஒரு வாட்டி பெட்ரோல தூக்கி வண்டியில ஊத்தி நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா, அந்த பெட்ரோல் காலிதான். அவ்வளவுதான். அந்த பெட்ரோல் நம்ம மறுபடியும் கொண்டு வந்துட முடியாது. ஓகேங்களா? சோ மறுபடியும் அந்த ப்ராசஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட்ல அந்த பெட்ரோல நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கிட்டத்தட்ட ஒரு 300, 400 ஆண்டுகளாவது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பெட்ரோல் வரும். அதுக்குள்ள நம்மளுடைய பல தலைமுறைகள் கடந்து போயிடும். ஓகேங்களா? சோ அதனால நம்மளுடைய பயன்பாட்டிற்கு நம்மளால ஷார்ட் டேர்ம்ல ஒரு பொருள உருவாக்க முடியுது, நிலைச்சிருக்கு அப்படின்னா, அது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அந்த மாரி முடியாதது எல்லாமே புதுப்பிக்க முடியாத வளங்கள். ஓகேங்களா? அடுத்தது
இந்தியாவுடைய மண் வளத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32.8 lakhs அப்படின்னு சொல்றாங்க ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதாவது 32,87,263 கிலோமீட்டர் தான் இந்தியாவுடைய பரப்பளவு. சோ உலக அளவுல இந்தியா எவ்வளவு, அதாவது இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு ஏரியா வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவுமே நம்ம ஜியாகிரபில படிச்சிருப்போம். அதாவது உலக அளவுல பெரிய பெரிய பரப்பளவுல பெரிய நாடுகள் எது அப்படின்னு அந்த கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுல 7வது பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாகத்தான் இந்தியா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். ஜியாகிரபி படிச்சோம்ல. சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நிலப்பரப்பு அளவுல வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு உலகுடைய நிலப்பரப்புல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2.42% தான். அதாவது வேர்ல்டுடைய மொத்த நிலப்பரப்பையும் 100% எடுத்துக்கிட்டோம்னா அதுல வெறும் 2.42% தான் இந்தியாவுடைய நிலப்பரப்பு. ஓகேங்களா? இந்திய நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவிலால் நிலப்பரப்பு மனித விகிதம் சாதகமானதாக இல்லை. அதாவது மக்கள் தொகை அடர்த்தியானது சாதகமானதாக இல்லை அப்படின்றாங்க. இங்க யோசிச்சு பாருங்களேன். வேர்ல்டு லெவல்ல நம்மளுடைய நிலப்பரப்பு எவ்வளவுதான் இருக்கு? லேண்டு 2.4% தான் இருக்கு. ஆனா அதுவே நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 17.5% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் இன் இந்தியா. சோ அப்ப 100% நிலப்பரப்புல வெறும் 2.4% நிலப்பரப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மக்கள் தொகையில பார்த்தோம் அப்படின்னா ஒத்த உலகத்துடைய மக்கள் தொகையை 100% எடுத்துக்கிட்டா அதுல 17.5% மக்கள் நம்மளுடைய இந்தியாவுல இருக்காங்க. அப்போ இடத்திற்கேற்ற அப்போ ஈக்குவலா இருக்கணும்னா 2.4% லேண்ட் இருக்குன்னா 2.4% மக்கள் தொகை தான் இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கும்? 17.5% மக்கள் தொகை இருக்கும். சோ அப்ப அதிக அளவு மக்கள் தொகை ஒரு குறுகிய நிலப்பரப்புல இருக்கும் அப்படிங்கறதா இதுல இருந்து நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள், அதாவது அதிக நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஹெக்டேருக்கு மேல வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யறவங்க குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. அதாவது நிறைய நிலங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கிறது. ஒரு 10 ஹெக்டேர், ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 2.5 ஏக்கர்னு வச்சுக்கோங்க தோராயமா. ஒரு ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர்னா 10 ஹெக்டேர்னா ஒரு 25 ஏக்கர். சோ இந்த 25 ஏக்கர் அளவுக்கு இல்ல அதை விட அதிகமான நிலங்கள் ஒருத்தருக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு கம்மியான மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனா மிக குறைவான நிலங்கள் வைத்திருப்பவர்கள் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கும் குறைவாக, அதாவது 2.5 ஏக்கருக்கு கம்மியா வச்சிருக்கக்கூடிய பல பேர் இந்த இந்தியால இருக்காங்க அப்படின்றாங்க. அதான் சோ அப்ப இது நிலம் துண்டாக்கப்படுதலை காட்டுகிறது. அது என்ன நிலம் துண்டாக்கப்படுதல்னா, இப்போ 25 ஏக்கர் ஒரு பர்சனுக்கு கீழே இருக்கிறதும் அதே 2.5 ஏக்கரா 10 பேருக்கு கீழே இருக்கும் பொழுது இந்த நிலமானது இந்த 25 ஏக்கர்ங்கிறது 10 துண்டா பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி குறைவான நிலத்தை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் இன்றைய காலகட்டங்கள்ல அதிகமா இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா நிலம் பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வனவளம். வனவளத்தை பொறுத்த வரைக்கும் 2007 ஆண்டின் கணக்கீட்டின்படி இந்தியாவுடைய காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு காடுகள் இந்தியாவுல இருந்திருக்கு. அதாவது இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புல வெறும் 21% தான் வந்துட்டு காடுகளாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? சோ இந்தியாவுடைய ஒட்டு மொத்த நிலப்பரப்பையும் 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 21% வந்து காடுகளாக இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதில் 8.35 மில்லியன் 69 மில்லியன் இருக்குல்ல, அதுல 8.35 மில்லியன் காடுகள் வந்து ஹெக்டேர் காடுகள் அடர்ந்த காடுகளா இருக்கு. 31.9 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவுக்கு அடர்ந்த காடுகளா இருக்கு. 28.84 மில்லியன் காடுகள் ஹெக்டேர் காடுகள் வந்து பரந்த வெளி காடுகளாக இருக்கு. கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இது அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது முக்கிய கனிம வளங்கள். கனிம வளங்கள்னா இந்த தாதுக்களை தான் கனிம வளங்கள். வெட்டி எடுப்பாங்க. அதுல இருந்து இரும்பு தாது எடுக்கிறோம், அலுமினிய தாது எடுக்கிறோம், நிலக்கரியை வெட்டி எடுக்கிறோம். சோ இதெல்லாம் தான் தாதுக்கள் அப்படிங்கிறோம். சோ அந்த கனிம வளங்களை பற்றி இங்க கொடுத்திருக்காங்க. இரும்பு தாது ஷார்ட்டா பாத்திரலாம், ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இரும்பு தாதுவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதிக அளவு இரும்பு தாது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு.
இருக்கு. அதுவும் உயர்தரமான இரும்பு தாது தான் இந்தியாவுல இருக்கு. ஹேமடைட் இரும்பு தாதுக்களை பொறுத்த வரைக்கும் ஹேமடைட், மேக்னடைட், சிரடைட், லிமனைட், கோத்தைட் அப்படின்னு சொல்லி 5ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. இது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 4ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல மேஜரா வந்து இந்த 4 பார்ட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த கோத்தைட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் ஓருங்கிறது 4 கேட்டகரிஸ்க்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா 5 கேட்டகரி இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால 5 கேட்டகரி இருக்கு. இதுல இந்தியால இந்த ஹேமடைட்டும் மேக்னடைட்டும் அதிக அளவு கிடைக்குது. சோ இந்தியால ஹேமடைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,630 மில்லியன் டன் அளவுக்கு இருப்பு இருக்கு. அதே மாதிரி மேக்னடைட் தாதுவானது எவ்வளவு இருக்குன்னா 10,619 மில்லியன் டன் ஆனது இந்தியாவுல இருப்பு இருக்கு. சோ அப்ப இந்த ஹேமடைட் தாது இந்தியாவுல எந்த மாநிலத்துல அதிகமா காணப்படுதுன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் அதிக அளவு ஹேமடைட் தாது இருக்கு. அதே இந்த மேக்னடைட் இரும்பு தாதானது எங்க அதிகமா காணப்படுதுன்னா கர்நாடகாலையும் கர்நாடகாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியில அதிக அளவு காணப்படுது. இது இல்லாம கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசங்கள்லயும் சில இடங்கள்ல இரும்பு தாதுவானது காணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி. சோ பூமிக்கு அடியில அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல எது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி உலக அளவுல எந்த நாட்டுல அதிக அளவு நிலக்கரி காணப்படுதுன்னா சைனா. ஓகேங்களா? அடுத்து 2வதா இந்தியா இருக்கு. ஆனா இங்க உங்களுக்கு டேட்டா மாறி இருக்கும். இது வந்து ஓல்டு டேட்டா படி இங்க கொடுத்திருக்காங்க. சீனாவுக்கும் அமெரிக்கா ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில 3வது இடத்துல இந்தியா இருக்குன்னு. ஆனா 2024 இதுபடி உங்க அறிக்கையின்படி இந்தியா வந்து 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா? சோ வேர்ல்டு லெவல்ல கோல் ப்ரொடக்ஷன் அதாவது நிலக்கரி உற்பத்தியில யார் முதலிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. 2வது இடத்துல இந்தியா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்தியால எங்கெங்கெல்லாம் நிலக்கரி இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் இந்த இடங்கள்லாம் வந்து நிலக்கரியானது கிடைக்கிறது. நிலக்கரி வயல்கள் வங்காளம், ஜார்க்கண்ட் பகுதிகளில் நிலக்கரி வயல்கள் வந்து காணப்படுது. அடுத்தது அலுமினிய தாது. அலுமினியத்தோடைய முக்கியமான ஒரு தாது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்சைட் தான் அலுமினியம் தயாரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தாது. இது எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவுடைய அந்த கிழக்கு கடற்கரையிலையும் ஆந்திர பிரதேச பகுதிகளிலும் இந்த பாக்சைட் தாதுவானது காணப்படுது. அடுத்தது மைக்கா அப்படிங்கும் பொழுது மைக்கா வந்து ஒரு வெப்பத்தை தடுக்கக்கூடிய கனிமம், அரிதிர் மின் கடத்தியும் ஆகும். அதாவது ஒரு மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கா வந்து மின்சாரத்தை கடத்தாது. சோ அதான் அரிதிர் மின் கடத்தி அப்படின்னா அது மின் கடத்துறது வந்து அரிதான ஒரு செயல். அதனாலதான் அரிதிர் மின் கடத்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மைக்கா ப்ரொடக்ஷன் வந்து எங்க வேர்ல்டு லெவல்ல யார் ஃபர்ஸ்ட்னா சைனா தான். ஆனா உங்களுக்கு இங்க இந்தியான்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்தியா கிடையாது. இப்போ இருக்க கரண்ட் இதுபடி டேட்டா படி உங்களுக்கு இந்தியா முதலிடத்துல இல்ல. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது அப்படின்றாங்க. இது பாஸ்ட் டேட்டா. பிரசன்ட் டேட்டா படி சைனா தான் வந்து இந்த மைக்கா தாள் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த பெக்மடைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இக்னீசியஸ் ராக் அதாவது தீப்பாறைகள்னு சொல்லக்கூடியது. சோ அந்த தீப்பாறைகள்ல கிடைக்கக்கூடியதான் இந்த பெக்மடைட் அப்படிங்கக்கூடிய இந்த தாது. சோ இந்த தாதுல இருந்து தான் இந்த மைக்கா வகையானது அதிக அளவு கிடைக்குது. சோ இது வந்து எங்கெங்கெல்லாம் மைக்கா வந்து இந்தியாவில கிடைக்குதுன்னா ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல கிடைக்குது. இந்த மைக்கா எதற்கு பயன்படுதுன்னா மின் கருவிகள்ல மின் தடுப்பானாக அதாவது ரெசிஸ்டன்ட் ஆகவும் அதே மாதிரி இன்சுலேட்டராகவும் பயன்படுது. அடுத்தது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவில அசாம், குஜராத் பல இடங்கள்ல சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வயல்கள் காணப்படுது. இதுவுமே நம்ம வந்து ஜியாகிரபில 5th லெசன்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல டிப்பாய், பாடர்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மார்க் இதெல்லாமே அசாம்ல காணப்படும். இந்த மாதிரி இடங்கள் அதாவது அசாம் பகுதியிலையும் குஜராத்லயும் தான் அதிக அளவு எண்ணெய் வயல்கள் காணப்படுது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்தியாவில காணப்படக்கூடிய எண்ணெய் வயல்கள். அடுத்தது தங்கம் அப்படிங்கும் பொழுது இந்தியாவில குறைந்த அளவு தான் தங்கம் வந்து காணப்படுது. இந்தியாவில தங்கத்தோட இருப்பு அதாவது தங்கம் மண்ணுக்கடியில இருந்து வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது குறைந்த அளவு தான் இருக்கு. சோ 3 முக்கிய தங்க சுரங்கங்கள் இந்தியாவில காணப்படுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கோலார்
மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோலார் தங்கவயல், அதுக்கு அடுத்தது ராய்ச்சூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஹட்டி தங்கவயல். இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆந்திர பிரதேசத்துல ஒரு தங்கவயல் இருக்கு. அதுதான் அனந்த்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ராம்கிரி தங்கவயல். இது தங்கத்துல. அடுத்தது வைரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல 4582,000 கேரட் வைரமானது இருப்புல இருக்கு. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்துல பன்னாங்கிற இடத்துலயும், ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் மாவட்டத்திலயும், ரமல்லா கோட்டா போன்ற மாவட்டங்கள்லயும் தான் வந்து இந்த வைரமானது கிடைக்குது. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி நதியின் படுகைகளிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூருடைய இம்பெர்லி சுரங்கம், ராஜ்பூர், சத்தீஸ்கர் பாஸ்டர் மாவட்டத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்ம சொல்றோம். ஒரு நாட்டுடைய கட்டமைப்பு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள், பிரிட்ஜ் இதெல்லாம் தான். சோ அதுதான். அப்போ இந்த கட்டமைப்பு வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த கட்டமைப்பு வசதிகள். அப்போ பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னா இந்த போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் தான் பொருளாதார கட்டமைப்பு. சோ நம்மளுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும். அப்போ வணிகம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா போக்குவரத்து சரியா இருக்கணும். போக்குவரத்து சரியா இருக்கணும்னா சாலைகள், ரயில்வேவா இருக்கட்டும், நிலவழியா இருக்கட்டும், அதாவது நிலவழி, வான்வழி, கடல்வழி இந்த போக்குவரத்தானது போக்குவரத்து கட்டமைப்பானது இருக்கணும். அப்பதான் ஒரு பொருளாதாரமானது வளரும். சோ அதுதான் பொருளாதார கட்டமைப்பு கீழே போக்குவரத்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் கம்யூனிகேஷன் இருந்தாதான் நம்ம வணிகம் ஈஸியா பண்ண முடியும். அப்ப கம்யூனிகேஷனும் பொருளாதார கட்டமைப்பு கீழே வரும். அதுவே சமூக கட்டமைப்பு அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும். அப்ப மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும்னா அவங்க கல்வி கற்கணும். அப்ப அவங்களுக்கு பயிற்சி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நோய்கள் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்ப சுகாதாரத்தை பற்றி இது பண்ணணும். அப்ப சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள் இதையெல்லாம் உள்ளடக்கியதான் சமூக கட்டமைப்பு. ஓகேங்களா? அப்போ ஒரு மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னாடி போகணும், வாழ்க்கை தரம் முன்னாடி இருக்கணும் அப்படின்னா கல்வி கற்று சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அது எல்லாமே வந்து சமூக கட்டமைப்பு கீழே வரும். அதுவே பொருளாதார வளர்ச்சி இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் பொருளாதாரம் வளர்றதுக்கு. ஆனா பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து, தொலைத்தொடர்பு இது எல்லாமே தான். சோ ஃபர்ஸ்ட் பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நான் உற்பத்தி செஞ்சுட்டேன், அதை நான் நுகர்வோருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பொருளாதார கட்டமைப்பு கரெக்டா இருக்கணும். இருந்தாதான் என்னால கொண்டு போக முடியும். அப்ப நான் வந்து அசாம்ல இருக்கேன், அசாம்ல இருந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறேன், அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும்னா அசாம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த போக்குவரத்து வசதி இருக்கணும். அப்போ அது இருப்பு பாதையா இருக்கலாம், இல்ல அதை கொண்டு வரக்கூடிய அந்த சரக்கு ஊர்திகள் இருக்கணும், இல்லைன்னா அஞ்சல் துறை, தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள். ஏன்னா மின்சாரம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்ப மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கணும். அதே மாதிரி பணம் இன்வால்வ் ஆகும். அப்ப வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஒரு பொருளை கொண்டு போகும்பொழுது அந்த பொருளுக்கு சேதம் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா அந்த முதலாளிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கிகள் இது எல்லாமே வந்து பொருளாதார கட்டமைப்புல முக்கியமானது. இப்போ நம்மளுமே வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறோம். ஒரு வண்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சோ இன்சூரன்ஸ் போட்டிருந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த வண்டியை வந்து சரி பண்ணிக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப அந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கணும். அப்பதான் ஏன்னா ஒரு வண்டியை பயன்படுத்தி தான் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் கொண்டு போறோம். சோ அந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கிகள் எல்லாமே இதுக்கு கீழே வருது. இதுல இந்த போக்குவரத்தை பத்தி மட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேங்களா? சோ இந்தியா வந்து இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, வான்வழி போக்குவரத்து நல்ல கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறது. ஓகேங்களா? ஆசியாவிலேயே மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. அதாவது வேர்ல்டு லெவல்ல ரயில்வே டிரான்ஸ்போர்டேஷன்ல 4th பிளேஸ்ல இந்தியா இருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவுடைய இருப்பு பாதையுடைய நீளம் எவ்வளவுனா 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ டோட்டலா இருப்பு பாதை அதாவது ரயில்வே கனெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னா 63,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல 13,000 கிலோமீட்டர்ஸ்ல போகக்கூடிய ரயில்கள் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது
இந்தியாவுடைய முக்கிய துறைமுகங்கள்னா கொல்கத்தா, கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா, இந்த சென்னை, விசாகப்பட்டினம், மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் மும்பை, கோவா இதெல்லாமே. ஓகேங்களா? இடங்களில் 90% கடல் வணிகம் நடைபெறுகிறது இந்த இடங்கள்ல தான். சோ அது மட்டும் இல்லாம இவை உலகின் பல பகுதிகளில் இருந்து சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல், பொருட்கள் இறங்கும் இடங்களாகவும், உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் இந்த துறைமுக பகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவுடைய வான்வழி போக்குவரத்து அப்படிங்கும் பொழுது நாட்டுடைய பெரிய நகரங்களையும் மற்றும் சிறிய நகரங்களையும் இணைக்கக்கூடியதாக இந்த வான்வழி போக்குவரத்தானது இருக்கு. அதாவது உள்நாட்டு போக்குவரத்து இருக்கு, வெளிநாட்டு போக்குவரத்தும் இருக்கு. இப்ப உள்நாட்டு போக்குவரத்து அப்படின்னா சென்னையில இருந்து ஒரு டெல்லிக்கு போறேன். அப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறேன். அதுதான் உள்நாட்டு போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வெளிநாட்டு போக்குவரத்து அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. இந்தியால இருந்து அமெரிக்கா போறது, இந்தியால இருந்து இங்கிலாந்து போறது, அந்த மாதிரி போறதுதான் வந்து வெளிநாட்டு போக்குவரத்து. சோ அப்ப உள்நாட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு விமான போக்குவரத்து வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் பாத்துக்குது. அதே மாதிரி பன்னாட்டு விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏர் இந்தியா பாத்துக்குது. இது ரொம்ப முக்கியம். உள்நாட்டு போக்குவரத்தை, இந்தியாவின் உள்நாட்டு விமான போக்குவரத்தை எந்த நிறுவனம் பாக்குதுன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுவே பன்னாட்டு போக்குவரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஏர் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். இது ஒரு தனியார் நிறுவனம். ஏன் தனியார் நிறுவனம் ஆகுனா இது பொதுத்துறை நிறுவனமாக இருந்து பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. இப்போ டாடா குழுமத்துக்கு கீழே வந்து இந்த ஏர் இந்தியா வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவிலேயே முதல்ல இந்தியன் ரயில்வேல வைஃபை கனெக்ஷன் எந்த ஊர்ல கொடுக்குறாங்கன்னா பெங்களூர்ல கொடுக்குறாங்க. கேள்வியா கேட்கப்படலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் மெர்ஜ் பண்ணாங்க. அதாவது உள்நாட்டு போக்குவரத்தையும் பன்னாட்டு போக்குவரத்து துறை ரெண்டையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா 2007ல மெர்ஜ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதற்காக 1950ல தேசிய துறைமுக வாரியமானது உருவாக்கப்பட்டது. கேட்கலாம், தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு? 1950. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இதற்கு அடுத்த பகுதியில இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் பத்தி, வளங்கள் பத்தி, தொலைத்தொடர்பு பத்தி எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே நம்ம அடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 hour 45 minutes ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இதுவே வந்து ஒரு லென்த்தியானது. இதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க இந்த 12 பேஜஸ் இருக்கும். இந்த 12 பேஜஸ் நீங்க புக்ல ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த 12 பக்கம் இருக்கு. அந்த பகுதியை வந்து இன்னொரு பகுதியில நம்ம வந்து பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். For more videos, stay tuned with BA Book. Thank you.